ஹாய் கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வாங்க இன்னைக்கு ஒரு புது ட்ராமா தான் பார்க்க போகிறோம். இந்த ட்ராமா பார்க்கறதுக்கு முன்னாடி என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் லைக் பட்டனையும் தட்டிடுங்க. ஏன்னா நீங்கள் போகிற ஒரு லைக் தான் என்னோட வீடியோவை 2 பேருக்கு சஜஷன் பண்ணோம். ஸோ மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. வாங்க இப்போ இந்த ட்ராமாக்குள்ளே போகலாம். ட்ராமாவோட ஓப்பனிங்கில் ஒரு ஹெலிகாப்டர் வர்றது தான் காமிக்கிறாங்க. அந்த ஹெலிகாப்டர்லேருந்து ஒரு அழகான பையன் இறங்கி வரான். என்னடா இவன் இம்முட்டு அழகா இருக்கான்னு யோசிச்சுட்டு இருக்கும்போதே பக்கத்தில் ஒரு காரில் 4 அழகான பசங்க இறங்கி வராங்க. என்னடா ஒரே டைம்ல இத்தனை பசங்களை பார்க்குறோன்னு பார்த்தா பொறுங்க பாய், இன்னும் லிஸ்ட் முடியலன்னு சொல்லிட்டு ஒருத்தவன் ஸ்கேட்டிங் போர்டு எடுத்துக்கிட்டு வரான், இன்னொருத்தவன் பைக்ல ஸ்டைலா இறங்கி வரான். ஆக மொத்தம் 7 பசங்க. இந்த பசங்களாம் யாருன்னு தெரியுதா? இவங்க எல்லாருமே நம்ம ஒவ்வொரு டிராமால ஒவ்வொரு ஹீரோவா பார்த்திருப்போம். இவங்க எல்லாமே ஒன்னா சேர்ந்து ஒரே டிராமால நடிச்சிருக்காங்க. பார்க்கும்போதே கண்ணுக்கு குளிர்ச்சியா அழகா இருக்கு. இப்ப இவங்க எல்லாரும் எதுக்காக இங்க மீட் பண்றாங்கன்னா, இவங்க சின்ன வயசுல தொலைஞ்சு போன தங்கச்சி வந்து இப்ப கிடைச்சிட்டாங்களாமா. அவங்களுக்கு கிஃப்ட் வாங்கிக்கிட்டு பார்க்க போகணுமா, அதை பத்தி இவங்க 7 பேரும் டிஸ்கஸ் பண்றாங்க. உங்களுக்குலாம் ஒரு குழப்பமா இருக்கும், யாரோட தங்கச்சின்னு சொல்லிட்டு. ஆமாங்க, இவங்க 7 பேரோட தங்கச்சி தான். இவங்க 7 பேரும் அண்ணன் தம்பிங்க. அப்படி சீனை கட் பண்ணா ஒரு அப்பாவியான பொண்ணை காமிக்கிறாங்க. இவ தான் நம்ம கதையோட ஹீரோயின். பேரு வந்து லூயான். இவங்க ஒரு காஃபி ஷாப்ல தான் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப வந்து அவன் பாய் ஃப்ரெண்டுக்கு தான் கால் பண்ணி பாக்குறாங்க. ஆனா அவன் பாய் ஃப்ரெண்ட் காலே எடுக்க மாட்டான். அப்ப வந்து இவன் எதுக்கு எடுக்க மாட்டான்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது அப்பா அவ கூட வேலை பார்க்குற ஒருத்தி, இந்தா நீ ரொம்ப டயர்டா இருக்க, இந்த காஃபி குடின்னு சொல்லும்போது அவளும் அந்த காஃபி வாங்கி குடிச்சிட்டு வீட்டுக்கு கிளம்பிடுறாங்க. அப்படி அவங்க கிளம்பி போகும்போது அவங்களுக்கு லைட்டா மயக்கம் வர மாதிரி இருக்கு. அந்த பொண்ணு வந்து அந்த காஃபில எதையோ கலந்துட்டா போல. அப்படி அவங்க மயக்கமா போதையில போயிட்டு இருக்கும்போது ஆப்போசிட்ல நம்ம ஹீரோவை சந்திக்கிறாங்க. இப்படி ஒரு சுச்சுவேஷன்ல ஹீரோவும் ஹீரோயினும் சந்திக்கிறாங்கன்னா அப்ப அங்க என்ன நடக்குங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். அதே போல் தான் இப்ப இங்கேயும் நடக்குது. காலையில ஹீரோயின் கண்ணு முழிச்சு பார்த்து இந்த பையன் யாருன்னே தெரியலையே, நம்ம தப்பு பண்ணிட்டோமேன்னு சொல்லி வருத்தப்படுறாங்க. பிறகு ஹீரோ கண்ணு முழிக்கிறதுக்கு முன்னாடியே ஹீரோயின் கிளம்பி போயிடுறாங்க. ஹீரோயினுக்கு வந்து ரொம்ப பயமா இருக்கு, நம்ம தப்பு பண்ணிட்டோம், நம்ம பாய் ஃப்ரெண்ட் அதை சொன்னா நம்மளை ஏத்துப்பாங்களான்னு சொல்லி அவங்க புலம்பிக்கிட்டே வர அங்க அவன் பாய் ஃப்ரெண்டு இன்னொரு பொண்ணு கூட கடலை போட்டுட்டு இருக்கான். அவங்க 2 பேரும் லவ் பண்றேங்கிற மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்பா அவன் அந்த பொண்ணு கிட்ட சொல்றான், இங்க பாரு, உங்க அப்பா வேற அந்த பணக்கார பையன் ஜீசனுக்கு உன்னை கல்யாணம் பண்ணி தரேன்னு சொல்லிட்டாரு, நீ அந்த பையனோட ஃபியான்சியா இருக்க, எப்படி நீ என்ன கல்யாணம் பண்ணிப்பேன்னு கேட்க. அதுக்கு அவளும், இங்க பாரு, அது வந்து எங்க அப்பா முடிவு பண்ணது, வெறும் காசு பணத்துக்காக மட்டும்தான் அந்த பையன், மற்றபடி நான் ஒன்னதான் லவ் பண்றேன்னு சொல்லுது. இந்த கண்குள்ளா காட்சியை பார்த்த ஹீரோயின், அடே என்னடா பண்ற, நீ என்னோட பாய் ஃப்ரெண்டுன்னு சொல்ல. அதுக்கு அவன் வந்து, யார் நீ யாருன்னு எனக்கு தெரியாதுன்னு பிடிச்சி ஹீரோயினை தள்ளி விட்டுறான். அதை பார்த்த ஹீரோயினும், எதுக்கு இப்படிலாம் பண்றேன்னு கேட்கும்போது, ஆமா உனக்கு என்ன தகுதி இருக்கு என்ன காதலிக்க, நான் இந்த யூனிவர்சிட்டியில டாப் ஸ்டூடெண்ட், ஆனா நீ கஃபேல வேலை பார்க்குற ஒரு வேலைக்காரி, உன்னை போய் வெளியில என்னோட கேர்ள் ஃப்ரெண்டுன்னு அறிமுகப்படுத்த முடியுமா, இது எனக்கு கேவலம் இல்லையான்னு கேட்க ஹீரோயின் வந்து ரொம்ப அப்பாவி பயந்த பொண்ணுங்க. அவ பயந்துகிட்டே கேட்கிறா, அப்போ என்கிட்ட 3 வருஷமா நீ உன் காலேஜ் ஃபீஸ்க்கு காசு வாங்கினியா, அப்ப நான் தெரியலையா கேவலமா அப்படின்னு அவ பயந்துகிட்டே கேட்க இங்க நடக்கிறதெல்லாம் பார்த்துட்டு இந்த காலேஜ் பசங்க பாய் ஃப்ரெண்டை பத்தி தப்பா பேச ஆரம்பிக்கிறாங்க. அதை பார்த்தா பக்கத்துல இருக்கிற பொண்ணு, அந்த பொண்ணு பேர் வந்து ஜியா, அவ வந்து பாய் ஃப்ரெண்டுக்கு ஒரு அறைய போட்டுட்டு, இங்க பாரு இன்னைக்கே அவளை கட் பண்ணிட்டு வா, இல்லைன்னா அவ கூட போய் தொலைன்னு சொல்லிட்டு அவ கோச்சிக்கிட்டு போயிடுறா. அதெல்லாம் கேட்டுட்டு இந்த பாய் ஃப்ரெண்டுக்கு செம கடுப்பாகுது. என்னடி உன் பிரச்சனைன்னு சொல்லிட்டு அவன் கிட்டக்கு வரும்போது அப்ப ஹீரோயின் கழுத்துல இருக்கிற மார்க் அவன் பாத்துறான். அதை பார்த்து, என்னடி இவ்வளவு நேரம் உத்தமி மாதிரி பேசின, இப்ப என்ன இது காயம்னு கேட்க, இல்ல இது எப்படி நடந்ததுன்னு எனக்கே தெரியலன்னு சொல்லும் போது, என்னடி என்கிட்டயே கதை விடுறியான்னு சொல்லி அவன் வந்து ஹீரோயின் அடிக்க ஆரம்பிக்கிறான். அப்படி அவன் அடிக்கும் போது அங்க ஹீரோ வந்து காப்பாத்துறாரு. இவர் தாங்க நம்மளோட கதையோட ஹீரோ. இவர் பேர் வந்து ஜீசன். அதாவது அந்த பொண்ணு சொன்னிச்சுல ஜீசன், அந்த பையனே இவர் தாங்க. அப்ப ஹீரோ சொல்றாரு, உனக்கு எவ்வளவு தைரியம், காலேஜுக்குள்ள வந்து ஒரு பொண்ணை போட்டு அடிக்கிறியா, இதுக்கு எவ்வளவு பனிஷ்மெண்ட் தெரியுமான்னு சொல்ல. அப்ப அவன் பாக்குறான், இவர் தானே அந்த பணக்காரன், ஜியா கம்பெனிக்கு இவன் தானே இன்வெஸ்ட்மெண்ட் பண்றான், இப்ப ஏதாவது நம்ம பிரச்சனை பண்ணா எல்லா உண்மையே தெரிஞ்சு போயிடும், அதனால நம்ம எஸ்கேப் ஆயிடும் சொல்லி அவன் ஓடி போயிடுறான். இங்க ஹீரோ வந்து ஹீரோயின் கிட்ட, ஓகேவா உங்களுக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லையான்னு கேட்க, ஆனா ஹீரோனுக்கு வந்து ஹீரோவை நல்லாவே அடையாளம் தெரியுது, இவன் அந்த பையன் தானே, இவன் என்ன நம்மள தெரியாத மாதிரி பேசுறான்னு பாக்க, சரி பார்த்து பத்திரமா போங்கன்னு சொல்லிட்டு ஹீரோ கிளம்பிடுறான். இவன் வந்து பாக்குறா, இவன் வந்து இந்த காலேஜுக்கு வந்திருக்கானா கண்டிப்பா கேர்ள் ஃப்ரெண்டை மீட் பண்ண தான் வந்திருப்பான், இப்ப நம்ம உண்மையை சொல்லியும் ஒரு பிரோஜனமும் இருக்க போறது இல்லைன்னு சொல்லிட்டு அவ போறா. அப்படி அவ கிராஸ் பண்ணி போகும்போது அந்த 3 அண்ணன்களும் கிராஸ் பண்றாங்க. அவங்க தங்கையை தேடி இங்க வந்திருப்பாங்க போல. இதுல வந்து பச்சை கலர் கோட்டு போட்டிருக்கானே அவன் தான் மொத அண்ணன், தொப்பி போட்டிருக்கவன் 2வது அண்ணன், கண்ணாடி போட்டிருக்கவன் 3வது அண்ணன். இங்க ஹீரோயின் வீட்டுக்கு வந்து அழுதுட்டு இருக்காங்க. அப்படியே அவங்க தூங்கி போக அவங்களுக்கு சில கனவுகள் வருது. அதுல சில அண்ணன்கள் வந்து, இந்த கேக்கு சாப்பிட சூப்பரா இருக்குங்கிற மாதிரி சந்தோஷமா பேசுறாங்க. அப்படி அவங்க அந்த கனவை கண்டுட்டு இருக்கும்போது அப்ப அவங்க வீட்டு கதவை யாரோ தட்டுறாங்க. ஹீரோயின் வந்து வீட்டு வாடகை கட்டல போல, அதுக்காக வீட்டு ஓனர் தான் தட்டிட்டு இருக்காங்க. ஆனா ஹீரோயின் வந்து பயந்துகிட்டு கதவை திறக்கவே இல்லை. உங்களுக்கு இப்பவே நல்லா தெரிஞ்சிருக்கும், அந்த அண்ணன்கள் தேடுற தங்கச்சியே நம்ம ஹீரோயின் தான். கொஞ்ச நேரம் ஹீரோயின் வெளியில வந்துடுறாங்க. இவங்க கிட்ட இருக்கிற எல்லா பணத்தையும் பாய் ஃப்ரெண்ட் கிட்ட கொடுத்துருப்பாங்க போல, அதனால தான் இப்ப இவங்க வாடகை கட்ட முடியாம காசு இல்லாம நிக்கிறாங்க. இங்க அண்ணன்கள் தான் காமிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் அண்ணன், 4th அண்ணன், 5th அண்ணன் 3 பேரும் கார்ல வந்துட்டு இருக்காங்க. அப்ப மொத அண்ணனுக்கு ரொம்ப கவலையா
கவலையா இருக்கு, தங்கச்சி இன்னும் கண்டுபிடிக்க முடியலையேன்னு. அப்ப ஹீரோயினும் அந்த வழியா தான் வந்துட்டு இருப்பாங்களா, அவங்க திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்துறாங்க. அதை பார்த்து ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டே கார் நிறுத்துன்னு சொல்லிட்டு ஹீரோயினை போய் பாக்குறாங்க. அப்ப பெரிய என்ன சொல்றாரு, நீங்க போய் தங்கச்சி தேட போங்க, நான் வந்து இந்த பொண்ணை ஹாஸ்பிட்டல் சேர்த்துறேன்னு சொல்றாரு. மறுநாள் ஹாஸ்பிட்டல்ல காமிக்கிறாங்க. அண்ணன் வந்து என்னாச்சோ தெரியலன்னு பார்த்துட்டு இருக்கும்போது அப்ப நர்ஸ் வந்து சொல்றாங்க, ஒன்றும் இல்லை, அவங்க வந்து சாப்பிடாம மயங்கி விழுந்திருக்காங்க, இப்போ வந்து அவங்க குணமாயிட்டாங்கன்னு சொல்ல அண்ணனும் சரி நம்ம உள்ள போய் பார்க்கலான்னு போகும்போது அப்போ அவருக்கு கால் வருது, இந்த மாதிரி தங்கச்சி கண்டுபிடிச்சிட்டோம், நீங்க எப்போ வரீங்கன்னு கேட்கும்போது இவருக்கும் ரொம்ப சந்தோஷமாயிடுது. ஓகே நான் உடனே வரேன்னு சொல்லிட்டு அவரும் கிளம்பிடுறாரு. பிறகு ஹீரோயின் வந்து காஃபி ஷாப்க்கு வராங்க. நேற்று நீ தானே எனக்கு காஃபி கொடுத்த, அதில் என்னத்தை கலந்துன்னு கேட்கும்போது அதுக்கு அந்த பொண்ணும், நான்லாம் ஒன்றுமே கலக்கலையே, நீ எதை பற்றி பேசுகிறங்க, எனக்கு நல்லாவே தெரியும், நான் சிசிடிவி கேமராவில் எல்லாமே பார்த்துட்டேன், என் கையில் ஆதாரம் இருக்குன்னு சொல்லும்போது அது கேட்ட அவளும், என்ன சொல்கிற நீ, நான் சிசிடிவி கேமராலாம் ஆஃப் பண்ணிட்டு தானே இதெல்லாம் பண்ணங்கும்போது நல்லா மாட்டினியா, இப்போ நீ பேசினது எல்லாத்தையும் நான் ஃபோனில் ரெக்கார்ட் பண்ணிட்டேன், ஒழுங்கா உண்மையை ஒத்துக்கோ, யார் இதை பண்ண சொன்னான்னு கேட்க, இங்கே பாருடா புள்ள பூச்சிக்கெல்லாம் கொடுக்க முளைக்குது, இந்த தம்மா துண்டு ஃபோனுக்கா நான் பயப்படுவேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஃபோனை போட்டு கீழே உடச்சிட்டு எவ்வளோ திமுரு என்னையவா மிரட்டுறன்னு சொல்லி அடிக்க போறா. அவங்க கரெக்டாக காஃபி ஷாப்போட ஓனர் வந்துடுறாரு. எனக்கு தெரிஞ்சு இந்த டிராமாவை டைரக்ட் பண்ணது ஒரு பொண்ணுன்னு நினைக்கிறேன், ஏன்னா இந்த டிராமாவில் வர எல்லா பசங்களும் ரொம்ப அழகா இருக்காங்க. சரி சரி மைண்ட் வாய்ஸ்ன்னு நினைச்சு லைட்டா வெளியில பேசிட்டேன், வாங்க திருப்பி டிராமாக்குள்ள போகலாம். இப்போ ஓனர் சொல்றாரு, உனக்கு எவ்வளோ தைரியம், கூட வேலை பார்க்குற பொண்ணை இப்படிதான் புள்ளி பண்ணுவியா, இனி இந்த காஃபி ஷாப்ல உனக்கு வேலை கிடையாதுன்னு சொல்லி அந்த பொண்ணை துரத்தி விட்டுறாரு. அப்புறம் ஹீரோயின் கிட்ட வந்து சொல்றாரு, நீ வந்து பார்த்து பத்திரமா இருக்கணும், யார் என்ன கொடுத்தாலும் அதை அப்படியே வாங்கி குடிச்சிடுவியா, இனிமே கொஞ்சம் கவனமா இரு, அப்புறம் நீ வந்து 3 மாசத்தோட சம்பளம் கேட்ட இந்த புடி, இனி கொஞ்சம் கவனமா இருன்னு சொல்லிட்டு போறாரு. இங்க ஹீரோவை காமிக்கிறாங்க. அந்த ஜியா பொண்ணு வந்து ஹீரோவை போட்டு தொல்லை பண்ணுது. ஹீரோவுக்கு வந்து ஜியாவை பிடிக்கவே இல்லை, இவள்கிட்ட இருந்து தப்பிச்சா போதுன்னு சொல்லிட்டு அவர் கிளம்பி போயிடுறாரு. அப்ப ஜியா நினைக்கிறா, இந்த மாதிரி அன்னைக்கு ரூமுக்கு நான் வரல, வேற யாரோ ஒருத்தி தப்பா போயிட்டா, பரவாயில்ல இருந்தாலும் நான் தான் வந்தா நீ நினைச்சிட்டு இருக்க, அது வரைக்கும் எனக்கு சந்தோஷம்னு நினைக்கிறா. இங்க ஹீரோ அப்படியே வெளியில வரும்போது ஹீரோயின் போன் பார்த்துட்டே வராங்களா, அதனால 2 பேரும் தெரியாம இடிச்சுக்கிறாங்க. அப்ப உலக அதிசயங்களில் ஒன்றான தாங்கி பிடிக்கிற விஷயம் இங்க நடக்குது. எப்பா எந்த டிராமால இந்த சீனை பார்த்ததே இல்ல, ரொம்ப யூனிக்கான சீன், வேணா இந்த டிராமால மட்டும்தான் இருக்கும், கண்டிப்பா மிஸ் பண்ணிடாதீங்க. அப்ப ஹீரோவும் ஆர் யூ ஓகே பேபின்னு கேட்க அதுக்கு ஹீரோயினை வைக்கப்பட்டுக்கிட்டே சொல்ல அப்படியே 2 பேரும் கடந்து போறாங்க. ஆனா பின்னாடியே ஆப்பு வைக்கிற மாதிரி ஜியா வந்து ஹீரோயினை பலாருன்னு ஒரு அறையை விட, எதுக்குடி அறையிறன்னு அவ கேட்க, ஆமா என்னோட பாய் ஃப்ரெண்டு நீ தூக்குனா நான் வந்து உன்னை அடிக்காம என்னடி செய்வேங்கும் போது அப்ப ஹீரோயினை திரும்பி ஒரு அறையை விட்டுட்டு, என்னடி பேசிட்டு இருக்க, நேத்து என்னோட பாய் ஃப்ரெண்டை வந்து பாய் ஃப்ரெண்டுன்னு சொன்ன, இன்னைக்கு வேற ஒருத்தவன பாய் ஃப்ரெண்டுன்னு சொல்ற, நீ எப்படிப்பட்ட பொண்ணுன்னே தெரியலையேங்கும் போது அது உனக்கு தேவையில்லாத விஷயம், நான் எப்படியோ இருக்கேன், நீ ஏன்டி இதெல்லாம் கேட்கறன்னு சொல்லி திரும்பவும் ஹீரோனுக்கு ஒரு அறையை போடுறாங்க. அதை பத்தி ஹீரோயின் சும்மா இருப்பாங்களா, அவங்களும் திருப்பி அறைய வர அப்ப பாய் ஃப்ரெண்ட் கார வந்து கையை பிடிச்சிடுறான். ஹீரோயின் கொஞ்சம் பயந்த சுபாவம் தான், ஆனா பேச வேண்டியதுக்கு தைரியமா பேசுறாங்க. ஆனா அவன் பாய் ஃப்ரெண்டை பார்த்தா மட்டும் ரொம்ப பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. அதை பார்த்தா அவனும், உனக்கு எவ்வளவு தைரியம், என்னோட காதலியே நீ அடிக்கிறியான்னு கேட்க, அப்ப ஜியா வேற, இங்க பாரு அவளோட தொல்லை ரொம்ப தாங்கல, உனக்கு வேணா நான் 1 மில்லியன் தரேன், பேசாம அவளை கொன்னுடுன்னு சொல்லிட்டு போறா. அதை கேட்ட அவனும் 1 மில்லியனுக்காக யாரோட உயிரை வேணாலும் எடுப்பேன்னு சொல்லிட்டு ஹீரோயினை போட்டு கழுத்து நறுக்க ஆரம்பிக்கிறான். அதை பார்த்தா அவளும் ப்ளீஸ் ப்ளீஸ்னு கெஞ்சிட்டு இருக்கேன். அவன் வந்து அடிக்க ஆரம்பிக்கிறான். அப்ப அங்க 5வது அண்ணன் வந்து பாய் ஃப்ரெண்டை ஒரே அடி, எவ்வளவு தைரியம் இருந்தா நீ என்னோட தங்கச்சி அடிப்புன்னு சொல்லி போட்டு மொத்துன்னு மொத்திட்டு இருக்கான். சீனை கட் பண்ணி அண்ணனுங்க வீட்டை தான் காமிக்கிறாங்க. பாய் ஃப்ரெண்டே ஹீரோனையும் அங்கேயே அழைச்சிட்டு வந்துட்டாங்க போல. பாய் ஃப்ரெண்டுக்கு அங்க நல்ல மொத்து விழுந்துட்டு இருக்கு. 5வது அண்ணன் போட்டு அடி அடின்னு அடிச்சுக்கிட்டு இருக்கான். அப்பா அவன் சொல்றான், இங்க பாருங்க அவ என்னோட கேர்ள் ஃப்ரெண்டு, அவ என்ன சீட் பண்ணிட்டா, அதனால தான் அவளை நான் அடிச்சேன்னு சொல்லும் போது அவன் போய் சொல்றான், என்னை வந்து 1 மில்லியனுக்காக கொல்ல பாக்குறான்னு சொல்லி ஹீரோயின் சொல்ல, அட பாவி என்னோட தங்கச்சியே நீ வந்து கொல்ல பாக்குறியான்னு சொல்லி திருப்பியும் போட்டு மொத்துன்னு மொத்த, சரி என்னை மன்னிச்சிடுங்க, இந்த ஒரு டைம் மட்டும் என்ன மன்னிச்சு விட்டுருங்க, இனிமே இந்த மாதிரி தப்பு நான் பண்ண மாட்டேன்னு சொல்லும் போது, அப்படிலாம் நான் உன்னை விட முடியாது, நீ வந்து இதுக்கு பனிஷ்மெண்ட் வாங்கியே தரணும், முதல்ல என் தங்கச்சி கால விழுந்து மன்னிப்பு கேளு அப்படின்னு கேட்க, என்ன இவ கால போய் நான் விழணுமா, அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லும் போது, என்ன என் தங்கச்சியை வந்து தப்பா பேசுறேன்னு சொல்லிட்டு எல்லா அண்ணனுங்களும் சேர்ந்து கும்ப ஆரம்பிச்சிடுறாங்க. அப்ப அண்ணன் அங்கேருந்து வந்து, டேய் போதும் நிறுத்துங்கன்னு சொல்லி அவர் தான் தடுத்து நிறுத்துறாரு. அப்ப ஹீரோயின் சொல்றாங்க, நீங்க ஏதோ தப்பா புரிஞ்சிருக்கீங்க, நான் உங்களோட தங்கச்சி இல்லைன்னு சொல்லும் போது, அப்ப செகண்ட் அண்ணன் வந்து, இல்ல நீ தான் என்னோட தங்கச்சி, அதே முகம் அதே கண்ணுன்னு சொல்ல, அதுக்கு தேர்ட் அண்ணனும் ஆமா அதே கண்ணு தான் உனக்குன்னு சொல்லும் போது, அப்ப செகண்ட் அண்ணன் வந்து டிஎன்ஏ டெஸ்ட் ரிசல்ட் காமிக்கிறான். அதை பார்த்த ஹீரோயின், இங்க பாருங்க என்னோட பேர் வந்து லூ யுவான், இதுல வந்து ஜியான்னு போட்டிருக்கு, நீங்க தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்கன்னு சொல்லும் போது அதை எடுத்து பேப்பர் பாக்குறாங்க. அப்ப நீ வந்து ஜியா கிடையாதுன்னு கேட்கும்போது, இல்ல என் பேரு லூ யுவான் சொல்ல, அப்ப எல்லா அண்ணன்களும் பெரிய அண்ணனை பார்க்க, அப்ப அண்ணன் சொல்றான், ஆமா இந்த பொண்ணு நம்ம தங்கச்சி கிடையாது, நான் அன்னைக்கு மயக்கம் போட்டு விழுந்தால ஹாஸ்பிட்டல்ல கூட கொண்டு போய் சேர்த்தனே, அது இந்த பொண்ணு
பொண்ணு தான் சொல்ல, அப்படியா இந்த பொண்ணான்னு கேட்கும்போது ஆமா இந்த பொண்ணு தான் சொல்லும்போது அப்ப ஹீரோயினும் ஓகே எனக்கு தெரிஞ்சோ தெரியாமலும் நீங்க ஹெல்ப் பண்ணிருக்கீங்க, ரொம்ப தேங்க்ஸ், நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பிடுறாங்க. பிறகு நைட் டைம்ல அவங்க தங்கச்சி கண்டுபிடிச்சிடுறாங்க. ஒரு படத்துல கூட சொல்லுவாங்க தெரியுமா, அது எப்படி திமிங்கலோன்னு, அந்த மாதிரி கதை தான் இங்க. அங்க போனாலும் ஜியா, இங்க போனாலும் ஜியா. எப்படி ஹீரோயின் பேர் இருக்க வேண்டிய இடத்துல ஜியா பேர் வருதுன்னு தான் தெரியல. அப்ப அஞ்சாவது நான் வந்து கிஃப்ட் எல்லாம் எடுத்துட்டு வந்து தங்கச்சி நான் உன்னை கண்டுபிடிச்சிட்டேன்னு சொல்லி கிஃப்ட் எல்லாம் கொடுக்க, ஆனா ஜியா வந்து செம கடுப்புல இருக்கா. டேய் யார்டா நீ, என்ன போலீஸை கூப்பிடணுமா, என்ன வம்பு வளர்க்குறியான்னு சொல்லி அந்த கிஃப்ட் எல்லாம் பிடிச்சி தள்ளி விட்டுறா. அங்க இருக்கிற அண்ணன்கள்லாம் என்ன இப்படி பண்றா தங்கச்சின்னு பாத்துட்டு இருக்க. அப்ப ஜியா வந்து அந்த கிஃப்ட பாக்குறா. அது வந்து பிராண்டட் பேக்கு. அவ பல்ல இழிச்சிட்டு அந்த பேக் எடுத்துட்டு ஆமா இந்த பேக் வந்து ஃபேக் இல்லையேன்னு கேட்க, அதுக்கு அஞ்சாவது அண்ணனும் லூ ஃபேமிலியில உள்ளவங்க எல்லாம் ஃபேக் பேக் வாங்க மாட்டாங்கன்னு சொல்ல, நீங்க லூ ஃபேமிலி சேர்ந்தவங்களான்னு பல்ல இழிச்சிட்டு இருக்க. அப்ப சிக்ஸ்த் பிரதர் சொல்றாரு, என்ன இவளை பார்த்தா நம்ம தங்கச்சி மாதிரியே தெரியல, நம்ம தங்கச்சி ரொம்ப கைண்டா இருப்பா, ஆனா இவ வந்து ரொம்ப பேராசை பிடிச்சவளா இருக்காளேன்னு சொல்ல, இல்ல ஒருவேளை கஷ்டப்பட்டிருப்பா போல அதனால தான் இப்படி நடந்துக்கிறான்னு நினைக்கிறேங்க போது, அதுக்கு செகண்ட் அண்ணனும் ஆமா ஆமா நம்ம தங்கச்சி வந்து ரொம்ப கைண்டா இருப்பா, ஆனா இவ வந்து ரொம்ப போல்டா இருக்காளே, இவ தான் நம்ம தங்கச்சான்னு கேட்க, அதுக்கு ஃபர்ஸ்ட் அண்ணனும் டிஎன்ஏ ரிசல்ட்டே வந்துருச்சு, இவ தான் நம்மளோட தங்கச்சி சந்தேகமே இல்லைன்னு சொல்ல, அப்ப ஜியாவும் ஆமா ஆமா நான் தான் அவங்க தங்கச்சின்னு சொல்லி பல்லழிச்சிட்டு இருக்கா. பிறகு லூ ஃபேமிலியில ஹீரோயினோட இடத்துக்கும் வந்துடுறா. அப்பா ஜியாவோட ஒரிஜினல் அப்பா கால் பண்றாரு, இந்த மாதிரி வந்து டிஎன்ஏ ரிசல்ட் மாறி போயிடுச்சு, இந்த மாதிரி லூயான் தான் வந்து அவங்க வீட்டு பொண்ணு நீ கிடையாதுன்னு சொல்லும் போது அப்பதான் ஒரு பிளாஷ்பேக் யோசிச்சு பாக்குறா. இந்த மாதிரி ஹீரோயின் வந்து வயிற்றுல அடி வாங்கியிருப்பால, அப்போ ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருப்பா போல. அப்ப டெஸ்ட்டுக்கு போலான்னு போகும்போது அவ போக வேண்டிய இடத்துல ஜியா வந்து ஹீரோயின் அடிச்சுட்டு உனக்குலாம் என்னடி அவசரம், நான் தான் ஃபர்ஸ்ட் போவேன்னு சொல்லி உள்ள போயிருப்பா. ஹீரோயின் போக வேண்டிய நேரத்துல இவ போனதுனால தான் இப்ப வந்து பிளட் டெஸ்டே மாறி போயிருக்கு. இதுல வந்து ஜியாவோட பேரே வந்திருக்கு. அதே இப்ப ஜியாக்கு தெரிஞ்சோன்னே இல்ல இல்ல இதை நான் விட்டு கொடுக்கவே மாட்டேன், இவளோட இடத்த நானே தக்க வச்சுப்பேன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கா. இங்க ஹீரோனுக்கு வந்து அவன் பாய் ஃப்ரெண்டு பணம் வேணும்னு சொல்லி பிளாக்மெயில் பண்ணிக்கிட்டு இருக்கான். அதை அவங்க யோசிச்சுட்டே வரும்போது அவன் பாய் ஃப்ரெண்டே முன்னாடி வந்து நிக்கிறான். அதை பார்த்து அவங்க பயந்து போய் வேகமா ஓடும்போது ஒரு காருக்கு நடுவில் போய் விழுந்துடுறாங்க. அதுல வேற யாரும் இல்ல, ஹீரோனோட அண்ணனுங்க தான் இருக்காங்க. அவரும் பதறி போய் ஹாஸ்பிட்டல கொண்டு வந்து சேர்க்கிறாரு. ஹீரோனுக்கு பெருசா ஒன்னும் அடிப்படல, அவங்க நல்லா தான் இருக்காங்க. அப்போ வந்து அவங்க ரொம்ப தேங்க்ஸ் சொல்றாங்க. அதை கேட்ட அண்ணனும் என்ன நான் உன்னை காரை வச்சு இடிக்க பார்த்திருக்கேன், எனக்கு போய் தேங்க்ஸ் சொல்லிட்டு இருக்கேங்கும்போது இல்ல இல்ல நான் தான் தப்பா உங்க கார் முன்னாடி வந்து விழுந்தேன், உங்க மேல எந்த தப்பும் இல்ல, அதோட ஃபர்ஸ்ட் டைமும் நீங்க தான் என்னை காப்பாத்தி ஹாஸ்பிட்டல் கொண்டு வந்து சேர்த்தீங்க, அதுக்கு நன்றி கடனா எனக்கு என்ன செய்யறதுனே தெரியல, இந்தாங்க இப்போதைக்கு என் கையில இருக்கிற இந்த பிரேஸ்லெட் தான் என்னால கொடுக்க முடியும், இதை வந்து உங்க காணா போன தங்கச்சிக்கு நான் கொடுக்குற கிஃப்டா வச்சுக்கோங்கன்னு சொல்லும் போது அதுக்கு அண்ணனும் மறுக்காம அதை வாங்கிக்கிறாரு. அப்போ அவருக்கு பிசினஸ் மீட்டிங்கா ஒரு கால் வருது. அப்ப அவர் சொல்றாரு நீ நல்லா ரெஸ்டடு, நான் போயிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு அவர் கிளம்பிடுறாரு. ஹீரோயின் வந்து நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காங்க. அப்ப செகண்ட் அண்ணன் தான் வந்து உட்காந்துருக்காரு. அவரை பார்த்துக்க சொல்லிட்டு பெரிய அண்ணன் போயிருப்பாரு போல. அப்ப ஹீரோயின் மொபைலுக்கு ஒரு கால் வருது. அதை வந்து அவர் அட்டன் பண்ணி பேசும்போது ஓனர் லேடி செம்மையா திட்டுறாங்க, எப்படி என்னோட காசெல்லாம் கொடுக்க போற, என்ன ஏமாத்திட்டே இருக்கேன்னு கண்ணா பண்ணான்னு திட்ட. அதை பார்த்து அவரும் என்ன இந்த லேடி ரொம்ப ஓவரா பேசுதுன்னு சொல்லிட்டு இங்க பாருங்க உங்களுக்கு எவ்வளவு காசு கொடுக்கணும்னு சொல்லுங்கும் போது அதுக்கு அந்த லேடியும் யாரா நீ அவளோட பாய் ஃப்ரெண்டா, வேம்பியர் ரத்தத்தை உறிஞ்சுற மாதிரி ஏற்கனவே அவகிட்ட இருக்கிற காசு எல்லாத்தையும் நீ உறிஞ்சி எடுத்துட்ட, இப்ப வந்து நீ கட்ட போறியான்னு சொல்லி அவ கத்திக்கிட்டு இருக்க. அப்ப செகண்ட் அண்ணனுக்கும் புரியுது பாய் ஃப்ரெண்டால இவ ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கான்னு சொல்லி, இங்க பாருங்க வாய் பேசுறது நிறுத்திட்டு பேங்க் அக்கௌண்ட் அனுப்புங்க, கூடிய விரைவில் காசு வந்து சேரும்னு சொல்லிட்டு அவர் போனை கட் பண்ணிடுறாரு. அப்படி அவர் கட் பண்ணும்போது அவர் வந்து போன்ல உள்ள லாக் ஸ்கிரீனை பாக்குறாரு. அதுல வந்து அவரோட போட்டோ தான் இருக்கு. இவர் வந்து ஒரு ஆக்டர், அதை நான் சொல்ல மறந்துட்டேன். பாருடா நம்ம பார்க்கும் இடமெல்லாம் நம்மளோட ஃபேன்ஸா இருக்காங்களேன்னு சொல்லி அவரே பெருமைப்படுத்திக்க. அப்ப ஹீரோயின் வந்து கண்ணை முழிச்சிடுறாங்க. யாரு இவன் புள்ள பிடிக்கிற மாதிரி இருக்கான்னு சொல்லிட்டு நீ போனை கொடுங்கன்னு சொல்லி பிடிங்கிறா. செகண்ட் என்னனும் இவருக்கு ஒரு பேர் வச்சிருமா, இவர் பேர் வந்து ஜிசு. ஜிசு வந்து சொல்றாரு இங்க பாரு நல்லா என்ன பாரு நான் யாருன்னு உனக்கு தெரியலங்கும் போது அதுக்கு ஹீரோயினும் நீங்க யாருன்னு எனக்கு தெரியலையே, முதல்ல இங்க இருந்து போங்கன்னு சொல்லும் போது அட நல்லா பாருமா நான் தான் உன்னோட ஃபேவரட் ஆக்டர் ஜிசுன்னு சொல்லும் போது அப்ப ஹீரோயின் வந்து நம்ப மாட்டாங்க. என்ன ஜிசுவா, இவரெல்லாம் இங்க வர வாய்ப்பே கிடையாது, இவர் ஏதோ ஏமாத்துறாருன்னு சொல்லிட்டு இங்க பாருங்க ஒழுங்கா வந்து போறீங்களா இல்ல போலீஸை கூப்பிடவான்னு கேட்க, அட ஏமா நான் போய் சொல்ல போறேன் உன்கிட்ட, நல்லா என் மூஞ்ச பாரு, நான் ஆக்டர் ஜிசு தான், அதோட லூ ஃபேமிலியோட செகண்ட் பிரதர், அண்ணன் தான் உன்னை பாத்துக்க சொல்லி என்னை விட்டுட்டு போனான்னு சொல்லும் போது அப்பதான் ஹீரோயினுக்கு புரிய ஆரம்பிக்குது. அப்புறம் அவன் சொல்றான் நீ என்னோட ஃபேனா இருக்கிறதுனால நான் உனக்கு ஒரு ஆஃபர் கொடுக்கலான்னு நினைக்கிறேன், நாளையில இருந்து என்னோட பர்சனல் அசிஸ்டன்ட் நீ தான் சொல்ல, இல்ல அதெல்லாம் எனக்கு வேணான்னு சொல்லும் போது இங்க பாரு என் அண்ணன் வந்து உன்னை ஆக்சிடென்ட் பண்ணதுக்கு ஏதாவது காம்பன்சேட் பண்ணணும்னு நினைக்கிறான், அதுக்காக தான் நான் உனக்கு இந்த வேலை கொடுக்குறேன், உனக்கு சம்பளம் நான் வந்து 1 மில்லியன் தரேன், என்ன வரியா இல்லையான்னு கேட்க 1 மில்லியன் சொன்னோன்னே ஹீரோயின் வந்து சரண்டர் ஆயிடுறாங்க. ஓகே நான் இந்த வேலைக்கு வரேன், ஆனா நீங்க வந்து பவுண்டரிஸோட தான் இருக்கணும், என்கிட்டயே நீங்க வரக்கூடாதுன்னு சொல்ல அதுக்கு அவரும் ஆமா ஆமா நீ பெரிய ஆளு, உங்ககிட்ட வந்து நாங்க புள்ளி பண்ண போறோம், சரிதான் போறியான்னு சொல்லி அவரும் கலாய்ச்சிட்டு இருக்காரு.
சரி, நாளைக்கு எனக்கு ஒரு ப்ரெஸ் மீட்டிங் இருக்கு. அதுல வந்து என் தங்கச்சி வந்து நான் இன்ட்ரடியூஸ் பண்ண போறேன். அந்த மீட்டிங்க்கு நீ வந்துருன்னு சொல்லிட்டு போறாரு. மறுநாள் ஹீரோயினும் அந்த ப்ரெஸ் மீட்டிங் நடக்கிற இடத்துக்கு வராங்க. அங்க தேர்ட் பிரதர் வந்து ஹீரோயினை பார்த்துட்டு, ஹே பொண்ணு, நீ இங்க என்ன பண்ற? ஸ்கூல் போறதை கட் பண்ணிட்டு இங்க நீ ஆக்டரை பார்க்க வந்திருக்கியா? இதெல்லாம் தேவையில்லாத விஷயம் சொல்லும்போது அப்ப பின்னாடியே வந்து செகண்ட் அண்ணன் வந்துடுறான். அவ ஒன்னும் ஸ்கூல் போற பொண்ணு கிடையாது, என்னோட பர்சனல் அசிஸ்டன்ட் சொல்லும்போது அதை கேட்ட அண்ணனும், என்ன இந்த பொண்ணு உன்னோட அசிஸ்டன்ட் போது, ஆமா பெரிய அண்ணன் சொன்னாங்களே அந்த பொண்ணு தான் இவன் சொல்லும்போது, ஓ அப்படியான அந்த அண்ணனும் கேட்டுட்டு இருக்க. சரி, நீ என்ன என்னோட பர்சனல் அசிஸ்டன்ட், ஆனா இப்படி ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்க, இந்த மாதிரியா என் கூட பிரஸ் மீட்டுக்கு வருவ, வா நான் உனக்கு ஒரு நல்ல ட்ரெஸ் எடுத்து கொடுக்குறேன்னு சொல்லி உள்ள கூட்டிட்டு போய் ஒரு அழகான ட்ரெஸ் எடுத்து கொடுக்குறாரு. அந்த ட்ரெஸ்ஸை பார்த்த தேர்ட் பிரதர், இந்த ட்ரெஸ் பெரிய அண்ணன் நம்ம தங்கச்சிக்காக ஸ்பெஷலா வாங்கினது, அதை போய் இந்த பொண்ணு கொடுக்குறேங்கும் போது அதுக்கு வந்து ஜிசுவும், பரவாயில்ல நம்ம தங்கச்சி கிட்ட நிறைய ட்ரெஸ் இருக்கு, இதை விட இன்னொரு ஸ்பெஷல் ட்ரெஸ் கூட நம்ம அவளுக்காக வாங்கி கொடுக்கலாம், இப்போதைக்கு இதை இவ போட்டுக்கிட்டோன்னு சொல்லி ஹீரோயினை உள்ள அனுப்பி வைக்கிறாரு. ஹீரோயினும் அந்த ட்ரெஸ்ஸை போட்டு வராங்க. பார்க்க அப்படியே தேவதை மாதிரி வந்துட்டு இருக்காங்க. அதை பார்த்த ஜிசுவும், இப்பதான் என்னோட அசிஸ்டண்டா பெர்ஃபெக்ட்டா இருக்க, வா போகலாம்னு சொல்லி பிரஸ் மீட்டுக்கு அழைச்சிட்டு போறாரு. அங்க பிரஸ்காரங்களாம் ஹீரோயினை பார்த்துட்டு ஹீரோயின் தான் அவரோட தங்கச்சி நினைச்சுக்கிட்டு வச்சு வளைச்சு கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அதை பார்த்த ஜிசுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல. அவரும் வந்து எந்த கேள்வியும் கேட்காதீங்கன்னு சொல்லி தடுத்துக்கிட்டு தான் இருக்காரு. அப்போ அந்த இடத்துக்கு வந்து ஜியா வரா. இங்க என்ன நடக்குது, நான் தான் ஜிசுவோட தங்கச்சி, லூ ஃபேமிலியோட ஒரே பொண்ணுன்னு சொல்லி அந்த பிரஸ்காரங்கள்ட்ட சொல்றா. ஆனா யாருமே அவளை கண்டுக்க மாட்டாங்க. இவ யாரு இங்க பைத்திய மாதிரி வந்து பேசிட்டு இருக்கான்னு சொல்லி அவளை பிடிச்சி கீழேயே தள்ளி விட்டுறாங்க. அவளுக்கு வந்து அது பெருத்த அவமானமா போயிடுது. இப்படி அவ கீழே விழுந்திருக்கும் போது தான் பெரிய அண்ணன் வந்து அவளை கவனிக்கிறாரு. எல்லாரும் இங்க இருந்து கிளம்புங்கன்னு பிரஸ்காரங்களை துரத்தி விட்டுட்டு தங்கச்சிக்காரையை வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்துடுறாரு. அவ என்னன்னா ஓவரா சீன் போட்டு அழுதுட்டு இருக்கா. இதெல்லாம் பார்க்கும்போது ஜிசுக்கு செம கடுப்பாகுது. இருந்தாலும் வந்து நம்ம தங்கச்சியாச்சு என்ன பண்றதுன்னு சொல்லி தலைவிதியான அவரும் உட்கார்ந்துருக்க. அப்ப அண்ணன் கர்ணன் வந்து சமாதானப்படுத்துறாரு. இப்ப ஜிசு சொல்றான், எல்லாமே என்னோட தப்பு தான், நான் தான் அந்த பொண்ணுக்கு அந்த ட்ரெஸ்ஸை கொடுத்தேன், அதனாலதான் பிரஸ்காரங்க வந்து அவ என்னோட தங்கச்சின்னு தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க, சாரி எல்லாம் என்னோட தப்பு தான் சொல்லும்போது அப்ப அவன் மொபைலுக்கு ஒரு மெசேஜ் வருது. அதுல என்னன்னா பிரஸ்காரங்களா அவளை கீழே பிடிச்சி தள்ளி விட்டுருப்பாங்களே, அந்த நியூஸை ட்ரெண்டிங் ஆக்கிட்டு இருக்காங்க. அதை பார்த்தோன்னா அவ செம காண்டாகிறா. உடனே ஹீரோயினை போட்டு அடிச்சுட்டு எல்லாம் நீ தாண்டி காரணங்கும் போது அப்ப ஜிசு தான் வந்து தடுக்கிறாரு. நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, அவ மேல எந்த தப்பு கிடையாதுன்னு சொல்லும்போது அவ அந்த இடத்துக்கு வந்ததுனால தானே இவ்வளவு ப்ராப்ளம், எதுக்காக அவ இங்க வந்தான்னு கேட்கும்போது அப்ப ஜிசு சொல்றாரு, அவ என்னோட அசிஸ்டன்ட்னு. அதை கேட்ட அவ, என்ன இவ உங்களோட அசிஸ்டண்டா, இவளை எனக்கு பிடிக்கவே இல்லை, உடனே இவளை வேலையை விட்டு தூக்குங்கன்னு சொல்லும்போது அது எப்படி நான் வேலையை விட்டு தூக்க முடியும்னு சொல்லி அவர் யோசிச்சுட்டு இருக்க. அப்ப ஹீரோயின் சொல்றாங்க, மேடம் சொல்றது கரெக்ட் தான், என்னால தான் உங்களுக்கு இவ்வளவு பெரிய அவமானம், சோ நானே இந்த வேலையை விட்டு போறேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிளம்பி போயிடுறாங்க. இதை பார்க்கும்போது ஜிசுக்கு கொஞ்சம் கஷ்டமா போயிடுது. இப்ப பெரிய என்ன சொல்றாரு, நீ ஒண்ணு கவலைப்படாத ஜியா, இன்னொரு நாள் பிரஸ் மீட்டிங் வச்சு நீ தான் என்னோட தங்கச்சின்னு அறிமுகப்படுத்துறேன், இப்ப நைட்டுக்கு கிராண்ட்பா வரேன்னு சொல்லியிருக்காரு, நீ போய் ரெடி ஆகுன்னு சொல்லும்போது அவளும் கிளம்பி போயிடுறா. இங்க பாரு அண்ணன், எல்லா தப்பும் என்னால தான் ஆச்சு, அந்த பொண்ணு மேல எந்த தப்பு இல்லைன்னு சொல்லும்போது அதுக்கு பெரிய அண்ணனும், எனக்கு தெரியும், ஆனா என்ன பண்றது, ஆனா இப்ப நீ பண்ணது மிகப்பெரிய தப்பு, நீ நைட்டு தாத்தா கிட்ட கண்டிப்பா திட்டு வாங்குவோன்னு சொல்லும்போது அதை நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன் அண்ணன், எனக்காக நீ ஒரே ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமான்னு கேட்கும்போது என்ன ஹெல்ப்னு பெரிய அண்ணனும் கேட்க, இங்க பாரு அண்ணன், அந்த பொண்ணு போனது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, தங்கச்சி வந்து அந்த பொண்ணை என்னோட அஷ்டம் தானே இருக்கக்கூடாதுன்னு சொன்னா, பேசாம நீ உன் கம்பெனில அவளுக்கு ஒரு வேலை கொடுத்துறங்கும் போது, என்னடா பேசிக்கிட்டு இருக்க, தங்கச்சிக்கு தெரிஞ்சா அதுக்கும் கோவப்படுவான்னு சொல்லும்போது, அண்ணன் அவன் கம்பெனில ஒரு எம்ப்ளாயா இருக்க போறா, அது எப்படி தங்கச்சிக்கு தெரியுங்கும் போது சரி நான் யோசிக்கிறேன்னு சொல்லிட்டு போறாரு. ஹீரோயின் வந்து அக்வாரியத்துக்கு வந்து நடந்த விஷயங்களும் நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப அங்க தேர்ட் அண்ணன் வந்து அவங்க கண்ணீரை துடைக்க கர்ச்சிப்லாம் கொடுக்குறாரு. அதை பார்த்த ஹீரோயினும் கர்ச்சிப்பை வாங்கி தேங்க்யூன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. இங்க பாரு, இன்னைக்கு நடந்த விஷயத்துல உன்னோட தப்பு எதுவுமே இல்ல, நீ வந்து ஃபீல் பண்ணாதன்னு சொல்லும்போது எனக்கும் நல்லா தெரியும், இருந்தாலும் நானும் ஒரு காரணமா இருக்கேன்ல, அதை நினைச்சுதான் ஃபீல் பண்றேன்னு சொல்லும்போது சரி நானும் ரொம்ப நேரமா கவனிக்கிறேன், அந்த ஜெல்லி ஃபிஷ்ஷே நீ உத்து உத்து பார்த்துட்டு இருக்க, என்ன காரணம் அப்படின்னு கேட்கும்போது இல்ல எனக்கு ஏதாவது ஒரு கவலை மன கஷ்டமா இருந்துச்சுன்னா நான் இந்த ஜெல்லி ஃபிஷ்ஷை தான் பார்க்க வருவேன், எனக்கு மனசுக்கு ரொம்ப நிம்மதியா இருக்குன்னு சொல்ல அதை கேட்டு அவர் ஷாக் ஆகுறாரு. ஏன்னா அவங்களோட தங்கச்சி சின்ன வயசுல இந்த மாதிரி தான் பண்ணிருப்பாங்க போல. அதை அவர் யோசிச்சுட்டு உனக்கு என்ன வயசுன்னு கேட்கும்போது அதுக்கு ஹீரோயின் 20ன்னு சொல்றாங்க. அதை கேட்ட அவரு, என்ன வயசும் ஒன்னா இருக்கு, இவ்வளவு ஆர்ஃபன்ல இருந்தவதா, ஒருவேளை இவ தான் நம்மளோட தங்கச்சியா இருப்பாளுன்னு யோசிச்சுட்டு நீ ஏதாவது ஒரு ஜெல்லி ஃபிஷ் போட்டு பிரேஸ்லெட் வச்சிருக்கியான்னு கேட்க வராரு. அதுக்குள்ள ஹீரோயினுக்கு வந்து ஒரு கால் வந்துருது. அதுல வந்து ஜிசு தான் பேசுறான். இங்க பாரு, நாளையில இருந்து நீ அண்ணனோட கம்பெனில வேலை பார்க்க போறங்கும் போது அதுக்கு ஹீரோயினும் வேணா உங்களுக்கு பிரச்சனை ஆகுங்கும் போது இதை நான் சொல்லல அண்ணன் தான் சொன்னாரு, நாளைக்கு வந்து சேருங்கும் போது அதுக்கு ஹீரோயினும் ஓகேன்னு சொல்றாங்க. சரி சார் எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குன்னு சொல்லி ஹீரோயின் கிளம்பிடுறாங்க. இங்க அண்ணன் வந்து யோசிக்கிறாரு, இல்ல நம்ம ஏதோ மனப்பிராந்தி தான், இது எல்லாமே ஒரு கோ இன்சிடென்ட்ஸ் தான் இருக்கும்னு சொல்லி அவர் மனசை தேத்திக்கிறாரு. நாள் ஜிசுவே ஹீரோயினை கொண்டு வந்து ஆஃபீஸ்ல இறக்கி விடுறாரு. அப்ப அவர் வந்து ஒரு கிஃப்ட் கொடுக்குறாரு. இங்க பாரு, உன் மனசுக்கு கஷ்டப்படுற மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்துருச்சு, அதுக்கு காம்போசிஷனா இந்த கிஃப்ட்டை வச்சுக்கிறியான்னு அவர் பேசிட்டு இருக்கும்போது ஆனா ஹீரோயின் வந்து இவன் யாரடா எப்ப பார்த்தாலும் ஏதாவது பேசிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு சவுண்டே எல்லாமே இறங்கி போயிடுறாங்க. ஆனா இங்க ஜிசு வந்து பேச வேண்டிய வசனத்தெல்லாம் பேசிட்டு திரும்பி பார்க்க
பார்க்கும்போது அங்க ஹீரோயினை காணும். இங்க ஹீரோயின் வந்து ஆபீஸ்க்குள்ள வரும்போது எப்பவும் போல தெரியாம ஹீரோ மேல மோதிடுறாங்க. ஹீரோவும் ஹீரோயினை பார்த்துட்டு அதே வாசம் அன்னைக்கு நைட்டு என் ரூம்ல இருந்த பொண்ணு இவனே எனக்கு தோணுது, ஏன் என் மனசு இப்படி அலப்பாயுதுன்னு யோசிச்சுட்டு இருக்க. இங்க ஹீரோயின் வேற இவனா திரும்பி இவன் முகத்துல முழிக்கணும்னு பார்த்துட்டு இருக்கா. அப்ப ஹீரோ வந்து இப்படியே எவ்வளவு நேரத்துக்கு என் கையை அழுத்தி பிடிக்க போறேன்னு கேட்க அப்பதான் ஹீரோயினுக்கு நிதானமே வருது. சாரின்னு சொல்லிட்டு நபந்துக்க அந்த இடத்துக்கு ஜிசு வந்துடுறான். என்ன வந்த வேலையை முடிச்சுட்டு போகாம எதுக்கு என் ஃப்ரெண்டை புள்ளி பண்றேன்னு கேட்க அப்ப ஹீரோயின் வந்து ஜிசுவை தடுத்துட்டு அவர் ஒன்னே என்ன புள்ளி பண்ணலன்னு சொல்லும்போது அப்ப ஹீரோ பாக்குறாரு. அப்ப இவங்க 2 பேரும் பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்டா, அப்ப அந்த பொண்ணு இவ்வளவு இருக்க வாய்ப்பே இல்லைன்னு அவர் யோசிச்சுட்டு இருக்க. அப்ப ஹீரோயினும் சாரி சார் அவர் எதுவும் தெரியாம பண்ணிட்டாரு சொல்லி சாரி கேட்க அதுக்கு ஹீரோவும் நோ ப்ராப்ளம் சொல்லிட்டு உள்ள போறாரு. பின்னாடி ஹீரோயினும் போயிடுறாங்க. ஆனா இங்க ஜிசு வந்து முறைச்சு பார்த்துட்டு இருக்கான். இவனுக்கும் ஹீரோக்கும் ஏற்கனவே முன்பாக இருக்கு போல. என்னோட ஃப்ரெண்டையே நீ புள்ளி பண்ற, கண்டிப்பா ஒரு நாள் உனக்கு லெசன் கத்து கொடுப்பேன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கான். இங்க 2 ஸ்டாஃப்ஸ் பேசிட்டு இருக்காங்க. அந்த புதுசா வந்த பொண்ணை பத்தியா, அவ வந்து ஜிசு சார் கூட வந்தா, கண்டிப்பா அவங்க ஃபேமிலியோட பொண்ணு அவளா தான் இருப்பான்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அப்ப பின்னாடி ஜியா வரா. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இங்க வேலையை பார்க்காமன்னு கேட்கும்போது அதை கேட்க நீ யாருடின்னு சொல்லி இவங்க 2 பேரும் கேட்க அந்த லூ ஃபேமிலியோட ஒரே பொண்ணு இந்த கம்பெனிக்கே ஓனர்னு சொல்லும்போது பாருடா நீ ஓனரா, ஏற்கனவே ஒரிஜினல் வந்தாச்சுன்னு சொல்லி கலாச்சி விட்டு போறாங்க. அதை கேட்ட இவளுக்கு ஒன்றும் புரியல. இங்க என்ன நடக்குதுன்னு பார்க்கும்போது அங்க ஹீரோயினை பார்த்துடுறா. அவளுக்கு செமக்கம் வருது. இங்கேயும் இடத்த வந்து பிடிக்க வந்துட்டாலான்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு போய் பலார்னு ஒரு அறையை விடுறா. அவனா கையை ஓங்கிடுறா. என்ன ஸ்கிரிப்டோ தெரியல. அப்ப அண்ணன்காரனை வந்து தடுத்து நீ என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்கும்போது அண்ணன் பாருங்க இவன் முன்னாடி பிரஸ் மீட்ல என்ன அவமானப்படுத்தினா, இன்னைக்கு ஆபீஸ்ல என்ன அவமானப்படுத்துறா, இவ எதுக்கு இங்க வந்தான்னு கேட்கும்போது என்னமா சொல்ற, இவ நம்ம கம்பெனியோட ஒரு எம்ப்ளாய்மான்னு சொல்லும்போது அதை கேட்டாவளும் என்ன ஒரு சாதாரண எம்ப்ளாயான்னு கேட்க ஆமான்னு சொல்லும்போது அவளுக்கு கடுப்பா தான் ஆகுது. இருந்தாலும் அமைதியா விட்டுடுறா. ஹீரோயின் வேலையை முடிச்சுட்டு நைட்டு வந்துட்டு இருக்காங்க. பின்னாடி யாரோ ஃபாலோ பண்ற மாதிரியே தெரியுது. ஹீரோயின் பயந்து போய் ஒரு இடத்துல ஒளிஞ்சு அந்த ஸ்டிக்கை எடுத்துக்கிட்டு நிக்கிறாங்க. அவன் வந்தா ரெடியா அடிச்சிடலாம் சொல்லிட்டு ஹீரோயின் பின்னாடி வந்தது வந்து 7th பிரதர். எங்க போனா அந்த பொண்ணு இங்கே தானே வந்தான்னு சொல்லி பின்னாடியே தேடிட்டு போக அப்ப கரெக்டா ஹீரோயின் அந்த ஸ்டிக்கை வச்சு அடிச்சிடுறாங்க. அதை பார்த்து அவனும் என்னம்மா என்ன அடிச்சிட்டியன்னு சொல்லி கேட்க ஹீரோயின் அவங்க வீட்டுக்கு அழைச்சிட்டு போய் மருந்தெல்லாம் போட்டு விட்டுட்டு இருக்காங்க. அப்ப வந்து அவங்க கேக்குறாங்க எதுக்காக என்ன ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னு. அப்ப 7th பிரதர் வந்து ஒரு டிராயிங் காமிக்கிறாரு. இவர் வந்து ஒரு நல்ல ஆர்டிஸ்ட். அப்ப அவர் சொல்றாரு இந்த மாதிரி என் தங்கச்சி பெரிய பொண்ணானா எப்படி இருப்பான்னு சொல்லி நான் ஒரு கற்பனையா டிராயிங் வரைஞ்சேன், அது எப்படி இருக்கு அப்படின்னு கேட்கும்போது அதை பார்த்த ஹீரோயின் இந்த டிராயிங் பார்க்க என்ன மாதிரியே இருக்கேங்கும் போது ஆமா அதைத்தான் நானும் சொல்ல வரேன், எனக்கு என்னமோ என் மனசுக்கு தோணுது நீ தான் என்னோட தங்கச்சியா இருப்பேன்னு சொல்ல அட இந்த வார்த்தையை மட்டும் சொல்லாதீங்க, ஏற்கனவே உங்க தங்கச்சி அவங்களோட இடத்த நான் பிடிக்க பாக்குறேங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்ப நீங்க வேற இந்த மாதிரிலாம் பேசினா உங்க தங்கச்சி ரொம்ப கஷ்டப்படுவாங்க, அதனால இப்பெல்லாம் இனிமே பேசாதீங்கன்னு சொல்லும்போது ஆமா என் மூளைக்கு புரியுது என் தங்கச்சி வீட்டுக்கு வந்துட்டானே, ஆனா என் மனசு தான் இதை ஒத்துக்க மாட்டுது, இப்ப நான் என்ன பண்றதுன்னு கேட்க அதுக்கு ஹீரோயினும் நீங்க வந்து என்ன தங்கச்சா நினைக்க வேணாம், நான் வேணா உங்களுக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டா இருக்கேன், நம்ம 2 பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸா இருப்போம்னு சொல்லும்போது அவரும் சரி தங்கச்சா தான் இருக்க முடியல அட்லீஸ்ட் ஃப்ரெண்டாவது இருப்போம்னு சொல்லிட்டு போறாரு. ஆனால் ஹீரோ வந்து நடந்து வந்துட்டு இருக்காரு. அப்ப யாரோ ஒரு தலையில சாக்கு மூட்டையை போட்டு கும்முன்னு கும்புறாங்க. அது வேற யாரும் கிடையாது, நம்மளோட 5th பிரதர் தான். என் அண்ணனோட ஃப்ரெண்டையே நீ புள்ளி பண்றியான்னு சொல்லி கும்முன்னு கும்மிக்கிட்டு இருக்காரு. அதை வந்து ஹீரோயின் பாத்துடுறாங்க. ஹீரோயின் பார்த்ததை 5th பிரதரும் பாத்துறாரு. அப்ப ஹீரோயின் வந்து வேகமா ஓடி போறாங்க. பின்னாடியே 5th பிரதரும் துரத்திக்கிட்டு போறாரு. இங்க ஹீரோ தான் பாவம் டே யாரா நீ பாட்டுக்கு வந்த முக்காட போட்ட அடிச்ச நீ பாட்டுக்கு கிளம்பி போயிட்டியடா யாரா நீன்னு சொல்லி அவர் புலம்பிக்கிட்டு இருக்க. அப்ப யாருக்கோ கால் பண்ணி இங்க பாரு யாரோ நான் கிட்னாப் பண்ண ட்ரை பண்ணிட்டாங்க, இந்த ஏரியால உள்ள கேமரா வீடியோஸ்லாம் எனக்கு வேணும்னு கேட்டுட்டு இருக்காரு. இங்க 5th பிரதர் வந்து பிளாக் பண்ணி ஹீரோயினை பிடிச்சிடுறாரு. பாரு நான் அடிச்சதை யார்கிட்டயும் சொல்லக்கூடாது, அப்படி நீ சொன்னீங்கன்னா அவ்வளவுதான் சொல்லி இவர் மிரட்டிக்கிட்டு இருக்க. அப்ப ஹீரோயின் வந்து 5th பிரதரை பாக்குறாங்க. இவர் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குன்னு யோசிக்கும் போதுதான் அன்னைக்கு இவர் தான் நம்மளை காப்பாத்தினாரு, இவர் லூ ஃபேமிலியோட பிரதர் தானே கண்டுபிடிச்சிடுறாங்க. இப்ப அவர் மிரட்டுறதை பார்த்து சிரிச்சிட்டு இருக்காங்க. அதை பார்த்து அவரும் என்ன பார்த்தா உனக்கு பயமா இல்லையா, எதுக்கு சிரிக்கிறேன்னு கேட்கும்போது அதுக்கு ஹீரோயினும் உங்களை பார்த்தா எனக்கு பயமா இல்லைன்னு சொல்ல ஏன் நான் யாருன்னு உனக்கு தெரியுமான்னு கேட்கும்போது எனக்கு நல்லாவே தெரியுமே, நீங்க லூ ஃபேமிலி தானே, உங்க லூ ஃபேமிலி உள்ள எல்லா பிரதர்ஸுமே நல்லவங்களா இருக்காங்க, அப்போ கண்டிப்பா நீங்களும் நல்லவங்களா தான் இருப்பீங்கும்போது அப்படியா என் பிரதர்ஸ் வேணா நல்லவங்களா இருக்கலாம், ஆனா நான் நல்லவன் கிடையாது, அதுவும் எஸ்பெஷலா பொண்ணுங்களை நல்லாவே புள்ளி பண்ணுவேன், வா புள்ளி பண்றதுன்னா என்னன்னு இப்ப காமிக்கிறேன்னு சொல்லி அவர் எங்கேயும் அழைச்சிட்டு போறாரு. நேராக 4th பிரதரோட ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் அழைச்சிட்டு வராரு. இங்கே பாரு நான் உனக்கு ஒரு கேக் வாங்கி தரேன், அதை சாப்பிட்டுட்டு எல்லாத்தையும் மறந்துட்டு போன்னு சொல்ல ஹீரோயினும் வந்து அமைதியாக உட்காந்துருக்காங்க. அப்போ வந்து 4th பிரதர் ஒரு கேக் எடுத்துக்கிட்டு வராரு. அவர் ஹீரோயினை பார்த்துட்டு இந்த பொண்ணை எதுக்கு இங்கே அழைச்சிட்டு வந்தேன்னு கேட்கும்போது அதுக்கு 5th பிரதரும் ஏன் இந்த பொண்ணை உனக்கு ஏற்கனவே தெரியுமாங்கும்போது ஆமாண்டா உனக்கு ஞாபகம் இல்லையா, நம்ம தங்கச்சிக்கு பதிலாக இவ்வளோ தானே நம்ம தங்கச்சின்னு நினச்சோங்கும்போது மூடு என்னோட தங்கச்சி வந்து ஜியா மட்டும்தான், வேற யாரையும் அந்த இடத்துல கம்பேர் பண்ணாதன்னு சொல்லும்போது சரிடா நீ ரொம்ப தான் ஓவரா பண்றேன்னு சொல்லிட்டு இங்க
இங்க பாருமா அவன் ஒரு முரண்டன் தான், அவன் சும்மா அவனை மிரட்டிட்டு இருப்பான், இந்தா நீ இந்த இதை சாப்பிடுன்னு சொல்லும்போது ஹீரோயினா அந்த ஸ்வீட்டை எடுத்து சாப்பிட்றாங்க. அவங்களுக்கு அந்த ஸ்வீட் ரொம்ப பிடிச்சி போகுது. இது ஏற்கனவே சின்ன வயசுல சாப்பிட்ட டேஸ்ட்ல இருக்குன்னு சொல்லும்போது அதை கேட்ட ரெண்டு அண்ணனுங்களும் ஷாக் ஆகுறாங்க. அப்ப ஃபோர்த் பிரதர் சொல்றாரு, இந்த மாதிரி இது என்னோட சீக்ரெட் ரெசிபி, இது என் தங்கச்சிக்காக நான் ஸ்பெஷலா செஞ்சு கொடுக்கறது, இது யாருமே இது வரைக்கும் சாப்பிட்டது இல்லைன்னு சொல்ல, அப்படியா ஆனா எனக்கு இது எங்கேயோ சின்ன வயசுல சாப்பிட்ட மாதிரியே இருக்குன்னு சொல்லும்போது அதுக்கு ஃபோர்த் பிரதரும் நீ நல்லா ஞாபகப்படுத்தி பாரு எங்க சாப்பிட்டேங்கும் போது அது எனக்கு சரியா ஞாபகம் இல்லைன்னு சொல்ல, அப்ப ஃபிஃப்த் பிரதர் வந்து சரி சரி போதும் வா உன்னை வீட்டுல டிராப் பண்ணிடுன்னு சொல்லி வெளியில அழைச்சிட்டு போறாரு. அங்க வந்து ஹீரோயினோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் வந்து ஹீரோயின் அடிக்கிற மாதிரி வரான். அதை பார்த்து ஃபிஃப்த் பிரதர் அவனை போட்டு அடிச்சிட்டு இருக்க, இங்க பாருங்க அப்பதான் உங்களோட தங்கச்சி கிடையாதுல, அவ என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட், நான் என்னமோ பண்றேன், நீங்க எதுக்கு இதுல தலையறீங்கன்னு கேட்கும்போது இந்த பாரு ஓவரா பேசிட்டு இருந்தா பல்ல உடைச்சிடும் சொல்லி அவனை மிரட்டி அனுப்பி வச்சிடறாரு. ஹீரோயின் வந்து ஃபிஃப்த் பிரதருக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு இருக்காங்க. அதை பார்த்து அவரும் இங்க பாரு தேங்க்ஸ் எல்லாம் ஒன்றும் தேவை கிடையாது, அவனை அடிச்சதை யாருக்கிட்டயே சொல்லாத, உனக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு அது ஹெல்ப்பா விட்டுடுன்னு சொல்லும்போது அதுக்கு அவங்களும் ஓகேன்னு சொல்லிட்டு சிரிக்கும் போது அவங்களுக்கு பல்லு வலிக்க ஆரம்பிக்குது. அதை பார்த்து அவரும் என்னாச்சுன்னு கேட்கும்போது இல்ல நான் எனக்கு நிறைய ஸ்வீட் சாப்பிட்டா கொஞ்சம் பல்லு வலி வரும், அதான் எனக்கு ப்ராப்ளமா இருக்குன்னு சொல்லும்போது அப்படியா என்னோட சிக்ஸ்த் பிரதர் வந்து டாக்டரா இருக்காரு, வா அவர்கிட்ட நான் அவனை அழைச்சிட்டு போறேன்னு சொல்லி போகும்போது அப்ப அவருக்கு கரெக்டா ஒரு கால் வருது. இந்த மாதிரி பாக்ஸிங் கோச்ல இன்னைக்கு ஏதோ மேட்ச் இருக்கா, அதுக்கு வர சொல்றாங்க. அதை அவர் கேட்டுட்டு ஓகே எனக்கு ஒரு மேட்ச் இருக்கு இன்னைக்கு, நீ போய் தனியா பார்த்துப்பியாங்கும் போது அதுக்கு ஹீரோயினும் ஓகே நான் தனியா மேனேஜ் பண்ணிக்கிறேங்கும் போது சரி அப்படி நீ ஒருவேளை சீக்கிரம் முடிச்சுட்டா என் மேட்ச் பார்க்கவான்னு சொல்ல, அதுக்கு ஹீரோயினும் ஓகேன்னு சொல்றாங்க. ஹீரோயின் வந்து சிக்ஸ்த் பிரதர்கிட்ட செக்அப்க்கு வந்திருக்காங்க. அப்ப அவரும் என்ன பிரச்சனைன்னு கேட்கும்போது இந்த மாதிரி எனக்கு பல்ல வலியா இருக்கு, என்னால இனிப்பே சாப்பிட முடியலன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு பல்லு டீட்டெயிலாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதை கேட்டு அவர் ஷாக் ஆகுறாரு. ஏன்னா சின்ன வயசுல அவங்க தங்கச்சிக்கும் அதே ப்ராப்ளம் தான் இருந்துச்சு. அது எப்படி சேம் ப்ராப்ளம் இந்த பொண்ணுக்கும் இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் இந்த பொண்ணை தான் நம்ம தங்கச்சா நினைச்சுக்கிட்டு இருந்தோம், நம்ம தங்கச்சியை மாதிரி தான் இவளோட குணங்களும் இருக்கு, ஒருவேளை தப்பான ஆளை நம்மளோட தங்கச்சா நினைச்சிட்டு இருக்கோமோ, உண்மையான தங்கச்சி இவளா இருப்பாளுன்னு சொல்லிட்டு டவுட் வருது. அதனால வந்து டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கணும்னு முடிவு பண்றாரு. ஹீரோயின் செக்அப்லாம் முடிச்சுட்டு அந்த வழியா நடந்து போயிட்டு இருக்கும்போது அங்க ஹீரோ வந்து தன்னந்தனியா மருந்து போட முடியாம தவிச்சிட்டு இருக்காரு. ஏன்னா ஃபிஃப்த் பிரதர் வந்து அவரை அடிச்சிருப்பார்ல, அவருக்கு அதுல நல்லா அடிபட்டிருக்கும். அப்ப அதை பார்த்த ஹீரோயின் சிரிச்சுக்கிட்டே கொடுங்க நான் போட்டு வரேன்னு சொல்லி அந்த மருந்தை போட்டு விட்டுட்டு இருக்காங்க. அப்ப அவங்களுக்குள்ள அப்படியே சின்னதா ஒரு குட்டி ரொமான்ஸ் போயிட்டு இருக்கு. அந்த ரொமான்ஸை கெடுக்கிற மாதிரி அவரோட அசிஸ்டன்ட் அங்க வராரு. அதை பார்த்த ஹீரோவும் ஹீரோயினை மறைச்சிக்கிட்டு இங்க என்ன பண்ற வெளியில போன்னு சொல்லும்போது அவரும் கிளம்பி போயிறாரு. அப்ப ஹீரோயின் வந்து அவரை தள்ளி விட்டுட்டு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க, என்கிட்ட அட்வான்டேஜ் எடுத்துக்கலாம் பாக்குறீங்களாங்கும் போது இவருக்கு வந்து டவுட்டாவே இருக்கு அந்த ஹோட்டல்ல இருந்த பொண்ணு இவளா இருப்பாளோன்னு. சரின்னு சொல்லிட்டு அவகிட்டே கேக்குறாரு, இந்த மாதிரி அன்னைக்கு ஹோட்டல் ரூம்ல நீயா இருந்த அப்படின்னு கேட்கும்போது இவளுக்கு பக்குன்னு தூக்கி போடுது. என்ன நான்சென்ஸ் மாதிரி பேசுறீங்க, நானும் கிடையாதுன்னு சொல்லிட்டு பயந்து ஓடிடுறா. ஆனா ஹீரோக்கு வந்து டவுட்டாவே இருக்கு, ஒருவேளை இந்த பொண்ணா இருப்பாளோன்னு யோசிச்சுட்டு இருக்காரு. பிறகு ஹீரோ வந்து அந்த மேட்சுக்கு போகணும்ல, ரொம்ப லேட் ஆயிடுச்சு, அதுக்காக ஒரு டாக்ஸிக்கு புக் பண்ணி வச்சிருப்பாப்போல, அது இன்னும் காணுமேன்னு பார்த்துட்டு இருக்க. அப்போ ஒரு கார் வருது, அந்த கார்ல போய் அவ ஏறி உட்காரா. அதுல பார்த்தா ஹீரோ தான் இருக்காரு. இப்போ ஹீரோயின் வந்து தப்பா புரிஞ்சுக்கிறாங்க, நம்ம புக் பண்ண டாக்ஸில தான் ஹீரோ ஏறி உட்காந்துருக்காரு, சரி பரவாயில்ல காசை ஷேர் பண்ணி வாங்கிட்டு ஒன்னா போயிடலாம்னு சொல்லிட்டு இங்க பாருங்க இது நான் புக் பண்ண டாக்ஸி, ஆனா பரவாயில்ல நம்ம ரெண்டு பேரும் பே பண்ணி ஒரே டாக்ஸில போயிடலாம்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அதை பார்த்த அசிஸ்டன்ட் என்ன பஸ்ன்னு கண்ணால கேட்கும்போது அதுக்கு ஹீரோவும் ஓகே ஒன்னாவே போயிடலாம்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. இன்னும் அவரோட காருங்கிறது ஹீரோயினுக்கு தெரியல. அப்படி ஹீரோயின் வர இடத்துக்கு வந்தோன்னே அப்ப அவங்களுக்கு ஒரு மெசேஜ் வருது, இந்த மாதிரி டாக்ஸி டிரைவர் தான் அனுப்பியிருக்காரு, நான் வந்து ரொம்ப நேரம் ஆகுது நீங்க எங்க இருக்கீங்கன்னு. அப்பதான் ஹீரோயினுக்கு புரியுது நம்ம தப்பான கார்ல ஏறி இருக்கோன்னு. ஆனா இப்பயும் வந்து தப்பா தான் புரிஞ்சிட்டு இருக்காங்க, ஹீரோவும் சேர்ந்து தப்பான கார்ல ஏறி இருக்காருன்னு. அதனால ஹீரோவையும் சேர்த்து காப்பாத்தணும்னு சொல்லி கையோட பிடிச்சி இழுத்துட்டு வராங்க. அதை பார்த்து ஹீரோ சிரிச்சிட்டு இருக்க. அப்ப ஹீரோயின் சொல்றாங்க, இந்த மாதிரி தப்பான டாக்ஸில ஏறிட்டோம், அதனாலதான் உங்களையும் பிடிச்சி இழுத்துட்டு வந்தேன்னு சொல்லும்போது அங்க கரெக்டா ஃபிஃப்த் பிரதர் வந்துடுறாரு. அவரு ஹீரோவை கண்ணால எரிச்சிருவாரு போல. அந்த மாதிரி கோவப்பட்டு பார்த்துட்டு ஹீரோயினை அழைச்சிட்டு போயிடுறாரு. ஹீரோயின் கிட்ட கேட்கிறாரு, அவன் யாரு, உன்னை ஏதாவது மிரட்டினானா, அவன் நல்ல பையனே கிடையாதுன்னு சொல்லும்போது அதுக்கு ஹீரோயின் அப்படிலாம் கிடையாது, நாங்க ஒன்னா ஒரே டாக்ஸில வந்தோம் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லும்போது இங்க பாரு அவன் ரொம்ப கெட்ட பையன், அவன் கூட சேராத ஜாக்கிரதையா இரு, ஏதாவது உன்னை மிரட்டுற மாதிரி தெரிஞ்சுன்னா என்கிட்ட சொல்லுன்னு சொல்லும்போது அதுக்கு ஹீரோயினும் யோசிச்சுக்கிட்டே ஓகேன்னு சொல்ல. அப்ப ஃபிஃப்த் பிரதருக்கு வந்து ஏதோ கால் வந்துருது, அதனால அவர் அதை பேசுறதுக்காக போயிடுறாரு. அப்ப ஹீரோயின் யோசிக்கிறாங்க, அந்த பையன் நல்ல பையனா இருப்பான்னு யோசிச்சோம், ஆனா ஃபிஃப்த் பிரதர் இப்படி சொல்றாரு, சரி இனிமே கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்க வேண்டியதான்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்க. கரெக்டா அந்த இடத்துக்கு ஹீரோ வந்துடுறாரு. அவர் அங்க வந்து அவனுக்கும் உனக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு கேட்கும்போது அவரு என்னோட ஃப்ரெண்ட், இதையே நீங்க கேக்குறீங்கன்னு கேட்கும்போது இங்க பாரு அவன் கூட சேராத, அவன் ரொம்ப கெட்ட பையன் சொல்லும்போது அவர் ஒன்னும் கெட்ட பையன் கிடையாது ரொம்ப நல்லவருன்னு சொல்லி ஹீரோயின் கோவப்பட. அப்ப ஹீரோவும் டக்கு
டக்குன்னு ஹீரோனோட கையை பிடிச்சி ஒரு நிமிஷம் நில்லுன்னு சொல்லும்போது அதை பார்த்த ஹீரோனும் லைட்டாக முறைக்க அதை பார்த்த ஹீரோ கையை எடுத்துக்கிட்டு இங்கே பாரு உன்னோட ஃபோன் உடஞ்சிருக்கிறத நான் பார்த்தேன். இந்த ஃபோன் வந்து எனக்கு குல்கல்ல விழுந்துச்சு, இது நீயே வச்சுக்கோன்னு சொல்லும்போது அது ஏன் என்கிட்ட கொடுக்குறீங்கன்னு கேட்க, என்கிட்ட ஒரு மொபைல் இருக்கு, உன்கிட்ட தான் இந்த மொபைல் உடஞ்சிருக்கு, ஸோ உனக்கு கொடுக்கணும்னு தோணுச்சு, இந்த வச்சுக்கோன்னு சொல்லி கொடுத்துட்டு போயிடுறாரு. ஹீரோயினுக்கு ஹீரோ வந்து இன்னும் பணக்காரங்கிற விஷயமே தெரியல, ஏதோ ஒரு சின்ன வேலை பார்க்குறவரு நினச்சிட்டு இருக்காங்க. இங்கே வெளியில் அசிஸ்டன்ட் வந்து கேட்குறாரு, ஏன் பாஸ் அந்த பொண்ணோட மொபைல் உடஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு தான் நீங்கள் புது மொபைல் வாங்கி கொடுத்தீங்க, அப்புறம் ஏன் அந்த உண்மையை சொல்லன்னு கேட்கும்போது அதுக்கு ஹீரோவும் அவ என்ன ஏழை பையன் நினச்சி ட்ரீட் பண்ணிட்டு இருக்கா, அப்படி ட்ரீட் பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அதனால தான் அப்படி பண்ணுறேன்னு சொல்லிட்டு போறாரு. இங்கே வீட்டுக்கு வருஷலாம் 7 அண்ணன்களும் வந்துடுறாங்க. ஏன்னா டாக்டர் அண்ணனுக்கு வந்து சந்தேகம் வந்துருச்சுல, அது எல்லா அண்ணன்கிட்டயும் சொல்லியிருப்பாங்க போல, அதனால எல்லாருக்கும் டவுட் வந்துருச்சு. அதனால ஜியாவை போட்டு மாற்றி மாற்றி கேள்வி கேட்குறாங்க. உன்னோட பர்த்டே டேட் என்னன்னு கேட்கும்போது நான் இவ்வளோ நாளாக ஆசிரமத்தில் தானே இருந்தேன், அங்கே எனக்கு என்ன பர்த்டே டேட் வச்சாங்களோ அதை வச்சு தான் நான் கொண்டாடிட்டு இருக்கேன்னு சொல்லும்போது எல்லா அண்ணன்களும் உள்ளே போயிடுறாங்க. ஆனால் ஜியாக்கு நல்லாவே புரியுது இவங்களுக்கு நம்ம மேலே சந்தேகம் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு. அப்போ டாக்டர் என்ன சொல்கிறான், இந்த மாதிரி வந்து எனக்கு சந்தேகமாக இருக்கு, அவன் நம்ம தங்கச்சா இல்லாமல் இருப்பாலும் தோணுதுங்கும் போது அதுக்கு ஃபிஃப்த் தான் நான் வந்து நீ ஏதாவது லூசு மாதிரி வளரிட்டு இருப்ப, அவ தான் நம்மளோட தங்கச்சின்னு சொல்லும்போது இல்லை எனக்கு டவுட்டாக இருக்கு, எனக்கு என்னமோ அந்த பொண்ணு தான் நம்மளோட தங்கச்சியா இருப்பாலும் தோணுது, அதனால நான் டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்க சொல்லியிருக்கங்கும் போது அதை கேட்டு ஃபிஃப்த் பிரதர் கோவப்படுறாரு, நீ எதுக்கு இப்பெல்லாம் வேலை பார்த்துட்டு இருக்க, நம்மளோட தங்கச்சை நம்ப மாட்டியான்னு சொல்லி கத்திக்கிட்டு இருக்க. அதுக்கு செவன்த் பிரதரும் எனக்கும் என்னமோ அவ தான் நம்ம தங்கச்சியா இருப்பாலும் தோணுது, அதனால நம்ம எடுத்து பார்த்துலாம் சொல்லிக்கிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு கரெக்டாக தேர்ட் பிரதர் வந்துடுறாரு. யாருக்கும் எந்த சந்தேகமும் வேணாம், ஜியா தான் நம்மளோட தங்கச்சின்னு சொல்லிட்டு ஒரு பிரேஸ்லெட் எடுத்துட்டு வராரு. இந்த பிரேஸ்லெட் வந்து ஹீரோயினோட தான், ஆனால் வந்து அவங்க கிஃப்டா அவங்க அண்ணன்ட்ட கொடுத்துருப்பாரு, அவன் அண்ணன் வந்து ஜியாட்ட கொடுத்துருப்பான் போல. இப்போ ஜியாட்டேந்து 3வது அண்ணன் கையில் வந்துடுச்சு. அப்போ அவர் சொல்றாரு, இது வந்து நான் என் தங்கச்சிக்கு சின்ன வயசுல கொடுத்தது, இந்த பிரேஸ்லெட் வந்து ஜியா கிட்ட இருக்குன்னா அப்போ அவ தான் என்னோட தங்கச்சின்னு சொல்லி ஷுவரா சொல்ல, இதை கேட்டு எல்லா அண்ணன்களும் கொஞ்சம் குழம்பி போறாங்க. அப்போ ஜியா இதெல்லாம் கேட்டுட்டு தான் இருக்கா. நல்ல வேளை அந்த பிரேஸ்லெட் நம்ம கைக்கு வந்துச்சு, இல்லைன்னா நம்ம நல்லா மாட்டிருப்போம், இனிமே இந்த மாதிரி சந்தேகம் உங்களுக்கு வரவே கூடாது, அதுக்கேற்ற மாதிரி ஏதாவது ஒரு பிளான் பண்ணணும்னு யோசிக்கிறா. பிறகு சர்வெண்ட் வந்து சொல்றாங்க இந்த மாதிரி ஜியா மேடம் அழுதுகிட்டே வெளியில போறாங்கன்னு. அதுக்கிட்ட அண்ணன்கள்லாம் பின்னாடியே ஓடி போக அப்ப ஜியா வந்து பெருசா டிராமா போடுறா, இந்த மாதிரி நீங்க என்ன நம்ப மாட்டீங்க, என்ன சந்தேகப்படுறீங்க அப்படிங்கும்போது அப்ப அங்க ஃபர்ஸ்ட் அண்ணன் வந்து இங்க பாருமா என்ன மன்னிச்சிடு, அவங்க ஏதோ தெரியாம பண்ணிட்டாங்க, இனிமே யாரும் உன் மேல சந்தேகப்பட மாட்டோம், நீ தான் என்னோட ஒரே தங்கச்சின்னு சொல்லும் போது ஜியா நினைச்ச மாதிரி அவளோட பிளானும் சக்சஸ் ஆகிடுது. மறுநாள் ஆஃபீஸில் காமிக்கிறாங்க. இந்த மாதிரி ஹீரோயின் வேலை பார்க்கும்போது ஜியா வந்து கண்ணம்பண்ணான்னு திட்டுறா, இங்கே பாரு உனக்கு ஒரு வேலையை ஒழுங்காக பார்க்க தெரியாதா, இந்த மாதிரி ஒரு கான்ட்ராக்ட்ல சைன் வாங்கணும், இன்னும் நீ வாங்காமல் வச்சிருக்க, சரி உடனே போய் இந்த கான்ட்ராக்ட்ல சைன் வாங்கிட்டு வான்னு சொல்ல. அதுக்கு ஹீரோயினும் ஓகேன்னு சொல்லிட்டு எடுத்துட்டு போறாங்க. ஆனால் இங்கே பின்னாடி வில்லத்தனமா சிரிக்கிறா, ஏதோ ஹீரோயினை பண்ண காத்திருக்கா போல. சரின்னு ஹீரோயினும் அந்த கான்ட்ராக்டை எடுத்துட்டு வரும்போது அங்கே அடையாளம் தெரியாத ஒருத்தவன் ஹீரோயினை கத்தியால குத்த வரான். அப்போ வந்து ஹீரோ தான் அங்கே வந்து காப்பாத்துறாரு. அப்படி அவங்களுக்குள்ள நடக்கிற சண்டையில ஹீரோ அவன் கத்தியால குத்திட்டு போயிடுறான். அதை பார்த்து ஹீரோயினும் பதறி போய் அவங்களுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு போறாங்க. ஹாஸ்பிட்டல்ல 7th பிரதர் தான் காமிக்கிறாங்க. டிஎன்ஏ ரிசல்ட் வந்துருச்சு. ஆனா அதை பாக்குறதுக்கு அவர் தயங்குறாரு. ஏன்னா ஏற்கனவே நம்ம தங்கச்சிக்கு வாக்கு கொடுத்துருக்கோம், அதனால இதை பார்க்க கூடாதுன்னு சொல்லிட்டு அவர் பேரை தூக்கி போட்டுறாரு. அப்ப ஹீரோயின் கால் பண்றாங்க, இந்த மாதிரி ஹீரோக்கு அடிபட்டுச்சுன்னு சொல்லி. சரி நானும் பார்க்க வரேன்னு சொல்லிட்டு அவர் அவசரமா கிளம்புறாரு. அப்ப அங்க நர்ஸ் வந்து பார்த்துட்டு என்ன ஒரு இம்பார்ட்டன்டான தாலி, இதை போய் குப்பையில போட்டாருன்னு சொல்லி அதை எடுத்து திருப்பி ஃபைல்லே வச்சிடறாங்க. இங்க ஹீரோயினை பார்க்க வராரு. உனக்கு ஒன்னும் ஆகலைன்னு கேட்கும்போது அதுக்கு ஹீரோயினும் எனக்கு ஒன்னும் ஆகல, இவர் தான் வந்து என்ன காப்பாத்துறாருன்னு சொல்ல. அதுக்கு வந்து அவரும் ஒன்னும் கவலைப்படாத, நான் டாக்டர்கிட்ட விசாரிச்சா அவருக்கு ஒண்ணுமே கிடையாது, நாளைக்கு டிஸ்சார்ஜ் பண்ணலாம்னு சொல்றாரு. அப்படியே நைட்டு ஃபுல்லா ஹீரோயின் நல்லா கவனிச்சு பாத்துக்கிறாங்க. காலையில அவங்க கண்ணு முழிச்சு பார்த்தா அங்க ஹீரோவை காணும். இங்க நர்ஸ் கிட்ட அவர் எங்கன்னு கேட்கும்போது அவர் காலையிலே டிஸ்சார்ஜ் ஆயிட்டான்னு சொல்றாங்க. அதை கேட்ட ஹீரோயின் என்ன ஒரு வார்த்தை கூட சொல்லாம போயிட்டாருன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. பிறகு ஆபீஸ்க்கு வராங்க. அங்க ஹீரோ வந்து ஜியா கூட ரொம்ப க்ளோஸா நின்று பேசிட்டு இருக்காரு. அதை பார்த்து ஹீரோயினும் அதெல்லாம் கண்டுக்காம என்னாச்சு உங்களுக்கு, ஏன் என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம போனீங்க, இப்போ உங்களுக்கு உடம்பு பரவாயில்லையான்னு விசாரிச்சுட்டு இருக்கேன். அதை பார்த்த ஜியா உனக்கு எவ்வளவு தைரியம் வந்தா என் ஃபியான்சி கிட்டே பேச முயற்சி பண்ணுவேன், ஃபர்ஸ்ட் என் அண்ணன்களை என்கிட்ட இருந்து பிரிக்க பார்த்தேன், இப்போ என்னோட ஃபியான்சியை பிரிக்க பாக்குறியா, என்ன பணக்காரங்க பின்னாடியே தான் சுத்திக்கிட்டு இருப்பியா அப்படின்னு கேட்க அப்பதான் ஹீரோனுக்கு தெரியுது இவர் வந்து பணக்காரர்னு சொல்லிட்டு. ஆனா ஹீரோக்கும் என்னாச்சுன்னு தெரியல, அவரும் ஹீரோயினை கண்டுக்காம ஜியா கூட சேர்ந்து போறாரு. அப்ப ஹீரோயின் வந்து ஏக்கமா பாக்குறாங்க, எப்பவுமே ஒரு பணக்காரங்க இன்னொரு பணக்காரங்களோட தான் சேர முடியும், அதுதான் வந்து நியாயமும் கூடன்னு யோசிக்கிறாங்க. இவங்களுக்கு வந்து ஹீரோ மேல காதல் வந்துருச்சு போல. இங்க ஹீரோவும் ஜியாவும் உட்கார்ந்துருக்காங்க. அப்ப ஜியா வந்து அந்த நேத்து கத்தியால குத்துறதுக்கு ஒரு ஆளை ரெடி பண்ணிருப்பாளா, அவருக்கு வந்து மெசேஜ் பண்றா, என்னாச்சு ஏன் சொதப்புனன்னு கேட்கும்போது அந்த மெசேஜ் வந்து ஹீரோக்கு போகுது. ஏன்னா ஹீரோ வந்து அவனோட போனை எடுத்து வச்சிருப்பாரு போல. அப்ப அவரும் ஒருத்தவங்க வந்து காப்பாத்திட்டாங்கன்னு சொல்லி ஏதோ சொல்லிக்கிட்டு இருக்க. அதை கேட்ட இவளும் வேஸ்ட், ஒரு வேலை கூட உருப்படியா பண்ண தரலங்கும் போது அப்ப ஹீரோ வந்து என்ன வேஸ்ட் யார்கிட்ட பேசிட்டு கேட்கும் போது அதுக்கு ஜியாவும் வந்து நைஸா மழுப்ப ஆரம்பிக்கிறா. ஆனா ஹீரோக்கு எல்லா உண்மையே தெரிஞ்சு போயிடுது. ஆனா இன்னும் கொஞ்சம் கையை காலமா பிடிக்கணும்னு சொல்லி இப்ப அமைதியா இருக்காரு. அப்ப அங்க ஹீரோயின் வந்து நிறைய காஃபி பேக்ஸ் தூக்கிட்டு போறாங்க. அதை பார்த்த ஹீரோ அவள்கிட்ட அந்த பேக்ஸை வாங்கலாம் பாக்குறாரு. ஆனா ஹீரோயின் வந்து கொடுக்க மாட்டாங்க, நீங்க போங்க உங்க
உங்களோட ஃபியான்சி வந்து என் கூட பேசினா கோவப்படுவாங்கன்னு சொல்ல, என்ன என் மேல நீ கோவமா இருக்கியா அப்படின்னு கேட்க, அதுக்கு ஹீரோயினும் நான் யாரும் உங்க மேல கோவப்படம் கேட்க, அங்கேருந்து ஜியா வந்து பொலிர்னு ஒரு அறைய விடுறா. அதை பார்த்த ஹீரோவும் என்ன இவ பண்றான்னு பார்த்துட்டு இருக்க, அதுக்கு எவ்வளவு தைரியம், என்னோட ஃபியான்சியை நீ மயக்கலாம் பாக்குறியான்னு கேட்கும்போது அதை பார்த்த ஹீரோ கொஞ்ச நேரம் வாயை மூடுறியான்னு சொல்லி ஹீரோயினை தூக்கி விட்டுட்டு, அவ ஒன்னும் சொல்லல, நான் தான் போய் அவகிட்ட கேட்டுட்டு இருந்தேன்னு சொல்ல, உங்களுக்கு இவ்வளவு பத்தி தெரியாது, முதல்ல என்னோட பாய் ஃப்ரெண்டை என்கிட்ட இருந்து பறிச்சா இப்ப உங்களையும் என்கிட்ட இருந்து பறிக்க பாக்குறான்னு சொல்ல, அதை கேட்ட ஹீரோயின் கோவப்பட்டு, என்ன மேடம் உங்களுக்கு என்ன மெமரி லாஸ் ஆகிடுச்சா, அன்னைக்கு காலேஜ்ல இந்த டேட்ல என்னோட பாய் ஃப்ரெண்டோட நீ கட்டி பிடிச்சிட்டு இருந்தீங்களே அது மறந்துட்டீங்களா, நான் ஒண்ணு உன் பாய் ஃப்ரெண்டை திருடல, நீ தான் என்னோட பாய் ஃப்ரெண்டை திருடிட்டேன்னு சொல்ல, அதை கேட்ட ஹீரோ ஷாக் ஆகுறாரு. என்ன சொல்ற நீ, அந்த டேட்ல இவ பாய் ஃப்ரெண்ட் வச்சிருந்தாலான்னு கேட்க, இல்லங்க அவ சொல்றத நம்பாதீங்க, அவன் முன்னாடி தான் என்னோட பாய் ஃப்ரெண்டா இருந்தான், அதுக்கப்புறம் வந்து பணத்துக்காக இவன் என் பாய் ஃப்ரெண்டை மயக்கி அவ கூட வச்சுக்கிட்டான்னு சொல்ல, அதுக்கு ஹீரோயினும் இல்ல இவ வந்து பொய் சொல்றா, இவளை நம்பாதீங்கன்னு சொல்லும் போது அந்த இடத்துக்கு கரெக்டா பாய் ஃப்ரெண்ட் வந்துடுறான். பாருங்க சார், ஜியா மேடம் சொல்றது எல்லாமே உண்மைதான், நாங்க 2 பேரும் சேர்ந்து தான் அவளுக்கு சீட் பண்ணிட்டோம்னு சொல்லும் போது அதை கேட்ட ஹீரோவுக்கு இப்ப என்ன சொல்றதுன்னு தெரியல, ரொம்ப குழப்பமா இருக்காரு. அப்போ ஜியா வேற, நான் உங்களோட ஃபியான்சே, நீங்க என்ன நம்ப மாட்டீங்களான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. அப்ப ஹீரோ வந்து கொஞ்சம் வாயை மூடுறியா, இங்க பாரு நான் ஒரு தப்பு பண்ணிட்டு அதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு தான் நான் உனக்கு கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நினைச்சேன், ஆனா இப்ப வந்து நிறைய உன் மேல தப்பு எனக்கு தென்படுது, அதனால வந்து நான் உனக்கு கல்யாணம் பண்ணிக்க போறது இல்ல, இந்த என்கேஜ்மெண்ட்டை கேன்சல் பண்றேன்னு சொல்லிட்டு அவர் போயிடுறாரு. முன்னாடியே ஜியாவும் கெஞ்சிக்கிட்டே போறா. இங்க பாய் ஃப்ரெண்ட் காரன் வந்து, இங்க பாரு எனக்கு நீ காசு கொடுக்கணும்னு சொன்னா ஏன் நீ கொடுக்கவே இல்லைன்னு கேட்க, ஆனா ஹீரோயினுக்கு பாய் ஃப்ரெண்ட் காரனை பார்த்தா மட்டும் கொஞ்சம் பயம் அதிகமாயிடுது. அப்ப அவன் சொல்றான், இங்க பாரு உனக்கு ஒரு நாள் தான் டைம், நீ பணத்தை ரெடி பண்ணி கொடுன்னு சொல்ல, ஹீரோயின் அவன் கையை தள்ளி விட்டுட்டு ஓடிடுறாங்க. அப்ப அவன் ஹீரோயினை முறைச்சு பார்த்துட்டு யாருக்கோ கால் பண்ணி எனக்கு அந்த போட்டோஸ்லாம் வேணும்னு கேட்டுட்டு இருக்கான். மறுநாள் இந்த பைய பாய் ஃப்ரெண்டு என்ன பண்ணி தொலைகிறானா, ஹீரோயின் வீட்டில் இருக்கிற பொருளெல்லாம் எடுத்து அவன் காரில் போட்டுட்டு இருக்கான். அதை பார்த்து ஹீரோயின், டே என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க, இது என்னோட வாடகை ஜாம பொருள், லேண்ட் ஓனர் வந்து என்னை திட்டுவாங்கன்னு சொல்லும்போது அது கேட்ட அவன், பணம் கேட்ட கொடுக்க மாட்டேன்ட்டு, அப்போ எனக்கு வேற வழி தெரியல, நான் இந்த திங்ஸை வித்தாவது நான் பொழைச்சிக்கிறேன்னு சொல்லும்போது ஹீரோயின் விட மாட்டாங்க. அப்போ டோரை வச்சு நல்லா ஹீரோயினோட கையிலேயே அடிச்சுட்டு அவன் கிளம்பி போயிடுறான். அப்போ லேண்ட் ஓனர் கால் பண்ணுறாங்க, உனக்கு எவ்வளோ தைரியம், ஏன் வீட்டில் உள்ள திங்ஸையே நீ விற்கிறியா, இனிமே உனக்கு என் வீட்டில் இடம் கிடையாதுன்னு சொல்லிடுறாங்க. ஹீரோயினும் இப்போ எங்க போறதுன்னு தெரியாம 4th பிரதரோட கடைக்கு தான் போறாங்க. சாரிங்க, நான் நிறைய இடத்துல சில அண்ணன்களை மாத்தி மாத்தி சொல்லியிருப்பேன், ஏன்னா இதுல 7 அண்ணன்கள் இருக்காங்களா, அதனால எனக்கே ரொம்ப கன்ஃபியூஷன் ஆகுது, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அங்க சேஃப் அண்ணனும் பாக்குறாங்க, ஏய் உனக்கு என்னாச்சு, ஏன் இப்படி வந்திருக்குன்னு சொல்லி அவரும் விசாரிச்சுட்டு இருக்க. அப்ப ஹீரோயினும் நடந்த கதை எல்லாத்தையும் சொல்றாங்க. அப்பா அவரும் கையில அடிபட்டு இருக்கிறத கவனிச்சுட்டு ஆயில்மெண்ட்லாம் எடுத்து கொடுத்துட்டு இருக்காரு. சரி நீ ஒன்னும் கவலைப்படாத, இன்னைக்கு மட்டும் நீ ரெஸ்டாரண்ட்ல தங்கிக்கோ, நாளைக்கு நான் உனக்கு வேற ஏதாவது இடம் பாக்குறேன், இன்னைக்கு தாத்தா வீட்டுக்கு வரேன்னு சொல்லியிருக்காரு, சோ நான் வந்து வீட்டுக்கு போய் ஆகணும், என் ஃப்ரெண்டு கொஞ்ச நேரத்தில் இங்கே ரெஸ்டாரண்ட்டுக்கு வருவான், அவனுக்கு மட்டும் நான் ஒரு கேக் மெனு எடுத்து வச்சிருக்கேன், அது மட்டும் நீ கொடுத்துருன்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. கொஞ்ச நேரத்தில் சேஃப் பண்ண சொன்ன அந்த ஃப்ரெண்டுக்காரனும் அங்கே வராரு. அவர் வந்து கேக் ரெடி ஆச்சா அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு ஹீரோயினும் ரெடி ஆச்சுன்னா அந்த கொண்டு வரேன்னு சொல்லிட்டு போகும்போது இவரும் இங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ அவருக்கு ஒரு கால் வருது, இந்த மாதிரி அவங்க பையனுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு. அதை கேட்டு அவரு உடனே பதறி போய் ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்புறாரு. இங்க ஹீரோயின் வந்து அவர் என்ன கேக் வாங்காம போறாருன்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. இங்க அந்த ஃப்ரெண்டுக்காரன் டாக்டர் அண்ணா கூட தான் பேசிட்டு இருக்காங்க. அப்ப அவரும் சொல்றாரு, நான் உன் பையனை போய் செக் பண்ணேன், டாக்டர்ட்டையும் விசாரிச்சேன், உன் பையனுக்கு ஒன்றும் இல்லை, நாளைக்கு டிஸ்சார்ஜ் பண்ணலான்னு சொல்ல, அதுக்கு அவரும் வந்து ரொம்ப தேங்க்ஸ் தான் சொல்லிட்டு இருக்காரு. இந்த ஃப்ரெண்டு யாருன்னா அவங்க தங்கச்சை கண்டுபிடிக்கிற பொறுப்பை இவர்கிட்ட தான் கொடுத்துருப்பாங்க. இவர் தான் அந்த டிஎன்ஏ ரிசல்ட் எல்லாம் எடுத்துட்டு வந்து கொடுத்து உங்க தங்கச்சை கண்டுபிடிச்சு கொடுத்துருப்பாரு. இப்போ அவர் பையனோட ரிசல்ட்டோட ஹீரோயினோட டிஎன்ஏ ரிசல்ட்டும் எப்படியோ அதுல போயிடுது. அவரும் அதை ஓபன் பண்ணி பார்க்கும்போது அதுல ஹீரோயினோட டிஎன்ஏ டெஸ்ட்டை பாக்குறாரு. அவர் ரொம்ப ஷாக் ஆகுறாரு. வீட்டுல தாத்தா வந்திருக்காரு. ஜியாவு கிட்ட ரொம்ப பாசமா பேசிட்டு இருக்காரு. நீ இவ்வளவு நாளா காணும்னு சொல்லிட்டு நாங்க எவ்வளவு ஏங்குன்னு தெரியுமா, இப்ப நீ கிடைச்சதுக்கு அப்புறம் தான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அதுக்கு ஜியாவோ ரொம்ப தேங்க்ஸ் தாத்தாங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்ப வந்து ஜியாவோட ஒரிஜினல் அப்பா மெசேஜ் பண்றாரு, இந்த மாதிரி எனக்கு பிசினஸ்ல ரொம்ப லாஸ் ஆயிடுச்சு, எனக்கு 1 பில்லியன் வேணும் காசு, அதை நீ எப்படியாவது அவங்க கிட்ட இருந்து வாங்கி கொடு, அப்படி நீ கொடுக்கலனா நீ அந்த வீட்டு பொண்ணு இல்லைங்கிற உண்மையை நான் எல்லாருக்கிட்டையும் சொல்லிடுவேன்னு சொல்லி மிரட்டிட்டு இருக்க. அவங்களும் ஓகேன்னு சொல்லிட்டு வைக்கிறாங்க. அப்ப தாத்தா கிட்ட, தாத்தா எனக்கு 1 பில்லியன் காசு வேணும், நான் ஒரு நெக்லஸ் பார்த்துருக்கேன், அது வாங்குறதுக்கு வேணும்னு கேட்கும்போது அதுக்கு தாத்தாவும், என் செல்ல பேத்தி நீ கேட்குற, நான் கண்டிப்பா கொடுக்காம இருப்பானா, கண்டிப்பா உனக்கு உண்டுன்னு சொல்லி பட்லர் கிட்ட சொல்லும்போது அப்ப பட்லர் சொல்றாரு, நீங்க கொஞ்சம் யோசிக்கணும். சொல்லும்போது நீ என்ன பேசிட்டு இருக்க, என் பேத்தி முதல்ல என்கிட்ட ஒன்று கேட்கறா, அது எப்படி நான் கொடுக்காம இருப்பேன், நீ உடனே ரெடி பண்ணுன்னு சொல்ல ஜியாவும் தேங்க்ஸ் தான் சொல்லிட்டு கிளம்பிடுறா. அவ போன பிறகுதான் அங்க ஃப்ரெண்டுக்காரன் வராரு. என்னை மன்னிச்சிடுங்க, நான் மிகப்பெரிய தப்பு பண்ணிட்டேன், உங்களோட பேத்தி வந்து ஜியா கிடையாது லூ யுவான்னு சொல்ல அதை கேட்ட தாத்தாலாம் ஷாக் ஆகுறாரு. அண்ணன்காரனும் ஷாக் ஆகுறான். அப்ப அவர் வந்து வீடியோ எவிடன்ஸோட வந்து காமிக்கிறாரு. இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல்ல வந்து அவங்க 2 பேரும் மாறி போயிருப்பாங்களே, அந்த வீடியோலாம் எடுத்து காமிச்சிட்டு இருக்க. அதை பார்த்த தாத்தாவும், நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு தெரியாது, என் பேத்தி என் கிட்ட வரணும்னு சொல்லி அவரும் கத்திக்கிட்டு இருக்க. அப்படியே அவருக்கு நெஞ்சு வலி வந்துருது. அப்புறம் டாக்டர் எல்லாம் செக் பண்ணிட்டு வா என் பேத்தியை பார்க்க போகணும்னு சொல்லி அவர் கிளம்பி வந்துட்டு
பேசிக்கிட்டு இருக்காரு. அப்ப சேஃப் அண்ணன் சொல்றாரு, நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, அவ என்னோட ரெஸ்டாரண்ட் தான் இருக்கா, வாங்க போகலாம்னு சொல்லி அழைச்சிட்டு போறாரு. ஹீரோயின் வந்து அப்படியே தூங்கிருப்பாங்க போல. அவங்க கண்ணு முழிச்சு பாக்குறாங்க, வெடிஞ்சிருச்சா. சரி நம்ம ஆபீஸ்ல போய் பெரிய அண்ணன் கிட்டயாவது காசு கேட்டு பார்ப்போம்னு சொல்லி அவங்க கிளம்பிடுறாங்க. அங்க ஆபீஸ்க்கு போய் பெரிய அண்ணன் கிட்ட இந்த மாதிரி பிரச்சனை சொல்லி எனக்கு கொஞ்சம் காசு கொடுக்க முடியுமான்னு கேட்கும்போது அவரும் ஒரு கார்டு கொடுத்து ப்ராப்ளம்லாம் சால்வ் பண்ணிட்டு வான்னு சொல்றாரு. அவங்க போன பிறகுதான் இங்க சேஃப் அண்ணன் கால் பண்றாரு. இந்த மாதிரி ஹீரோயின் அங்க வந்தாங்களா, அவதான் நான் நம்மளோட தங்கச்சின்னு சொல்லி எல்லா உண்மைகளையும் சொல்ல, அதை கிட்ட பெரிய அண்ணனும் இப்பதான் அவ போறான்னு சொல்லிட்டு அவரும் பின்னாடியே போறாரு. அப்படியே சேஃப் அண்ணன் எல்லா பிரதர்ஸ்க்கும் கால் பண்ணி எல்லா உண்மைகளையும் சொல்லிடுறாரு. அவங்க எல்லாரும் ஷாக் ஆகி உடனே தங்கச்சி பார்க்கணும்னு கிளம்புறாங்க. இங்க ஹீரோ வந்து இந்த கார்டை எடுத்துட்டு வராங்க. இது எப்படியாவது கொடுத்து பிரச்சனையை சால்வ் பண்ணணும்னு நினைக்கும் போது அங்க கரெக்டா பாய் ஃப்ரெண்ட் வந்துடுறான். என்னமா செல்லம் எங்க போற, கொஞ்சம் கொஞ்சம் காசு இருந்துச்சுன்னா கொடுத்துட்டு போயேன்னு சொல்லும் போது அதை கேட்ட ஹீரோயின், ஏன் என்கிட்ட இருந்து புடுங்கினதெல்லாம் பத்தாதா, திரும்பவும் ஏன் என்ன டார்ச்சர் பண்ணன்னு கேட்கும்போது, அப்போ நான் பணம் கேட்டது எல்லாமே நான் உன்னோட பாய் ஃப்ரெண்டுங்கிற உரிமையில, ஆனா இப்போ நான் பணம் கேட்கறது உன்னை பிளாக்மெயில் பண்ணேன், என்ன பிளாக்மெயில் தானே யோசிக்கிறேன்னு சொல்லி ஒரு போட்டோ காமிக்கிறான். ஹீரோ கூட அன்னைக்கு ஹீரோயின் இருந்திருப்பாங்களா, அந்த போட்டோ தான். அதை பார்த்து அவங்களும், அடே இது எல்லாமே உன்னோட பிளானா அப்படின்னு கேட்கும்போது, ஆமாண்டி உன்னை ஒருத்தவனுக்கு வித்துட்டு நல்ல பணம் பார்க்கலான்னு பார்த்தா நீ மாறி போய் வேற ரூமுக்கு போயிட்ட, இப்போ இந்த போட்டோ என் கையில கிடைச்சிருக்கு, இதை வந்து நான் பப்ளிக்ல போட்டு விட்டுட்டேன், நீ இப்ப பணம் கொடுத்தா மட்டும்தான் அந்த போட்டோவை நான் டெலிட் பண்ணுவேன்னு சொல்ல, அதை கேட்ட ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியல, ஏன் இப்படி பண்றேன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது, ஒழுங்கா எனக்கு பணம் கொடு, நான் எல்லாத்தையும் டெலிட் பண்ணேன்னு சொல்லி அவனை மிரட்டிக்கிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு கரெக்டா அண்ணங்காரங்க வந்துடுறாங்க. வந்து அவனை போட்டு தவத்தவன் துவச்சிக்கிட்டு இருக்க. அப்ப அவனும், இங்க பாருங்க என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்டே நான் என்னமோ பண்ணிட்டு போறேன், நீங்க எதுக்கு இதுல தலையறீங்கன்னு கேட்கும்போது, என்னோட தங்கச்சிடான்னு சொல்லி எல்லாரும் கும்பிக்கிட்டு இருக்காங்க. அதை கேட்ட அவனும், என்னது உங்களோட தங்கச்சின்னு சொல்லி ஷாக் ஆகிறான். ஆமா உனக்கு தக்க தண்டனை இருக்குன்னு சொல்லி அவனை பிடிச்சி இழுத்துட்டு போயிடுறாங்க. ஹீரோயினும் எனக்கு காப்பாத்தினதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அப்ப பெரிய அண்ணனும் தங்கச்சிங்கிற மாதிரி பேசும்போது அப்ப ஹீரோயினும், அவன் தான் போயிட்டானே, இன்னும் ஏன் நீங்க ஆக்ட் பண்றீங்கன்னு கேட்கும்போது, என்ன ஆக்ட் பண்றோமா, ஆக்ட்லாம் பண்ணல, உண்மையாவே நீ தான் எங்களோட தங்கச்சின்னு சொல்லும்போது அவளுக்கு ஒண்ணுமே புரியல. அப்பதான் வந்து அந்த டிஎன்ஏ ரிசல்ட் எல்லாம் காமிக்கிறாங்க. அதை பார்த்து அவளும், அப்போ நான் தான் உங்களோட உண்மையான தங்கச்சா, ஜியா வந்து இவ்வளவு நாள் ஏமாத்தினாலும் சொல்லி கேட்கறாங்க. மறுநாள் ஹீரோவை காமிக்கிறாங்க. ஹீரோவுக்கும் எல்லா உண்மைகளும் தெரிஞ்சிடுச்சு. அவர் வந்து அசிஸ்டண்ட்டை திட்டுறாரு, நீ எதுக்கு இந்த இடத்துல ஜியாவை கொண்டு வந்தேன்னு. அதுக்கு அவரும் வந்து ஜியா தான் பிளான் பண்ணி இப்பெல்லாம் பண்ணிட்டாங்கன்னு சொல்லும்போது உடனே அவளோட என்கேஜ்மெண்ட்டை கேன்சல் பண்ணணும், அவர் அப்பாவை போய் பார்ப்போம் சொல்லிட்டு கிளம்புறாங்க. ஜியா அவங்க அப்பாவை தான் பார்க்க வந்திருக்காங்க. அவர் வேற காசுலாம் கேட்டார்ல, அந்த காசுலாம் கொடுத்துட்டு, இங்க பாரு நான் சொல்ற மாதிரியே நல்ல பிள்ளையா நடந்துக்கோ, அப்பதான் இந்த உண்மை யாருக்கும் தெரியாதுன்னு சொல்லும்போது அப்ப ஜியா வந்து அவங்க அப்பாவே கத்தியால குத்திடுறா. என்னோட சந்தோஷமான வாழ்க்கைக்கு தடையா இருக்கிற யாரையும் நான் சும்மா விட மாட்டேன், அது என் பெத்த அப்பாவா இருந்தாலும் சரின்னு சொல்லிட்டு அவ வெளியில வர. அப்ப அங்க ஹீரோவும் அசிஸ்டண்ட்டும் வராங்க. அதை பார்த்து அவளும் பத்திரி போய், நீங்க இங்க என்ன பண்றீங்கன்னு கேட்கும்போது, இல்ல கல்யாண சம்பந்தமா பேசணும், அதுக்கு தான் இங்க வந்தேன்னு சொல்லும்போது, அதையே நீங்க இவர்கிட்ட பேசுறீங்க, என்னோட ஒரிஜினல் குடும்பம் கிடைச்சிருச்சு, இனிமே நீங்க அவங்க கிட்ட தான் எல்லாமே பேசணும்னு சொல்லும்போது அதுக்கு ஹீரோ ஓகேன்னு சொல்லிட்டு போறாரு. ஆனா அவருக்கு ஏதோ டவுட்டா இருக்கு, அதனால அசிஸ்டன்ட் கிட்ட என்னன்னு பார்க்க சொல்றாரு. ஹீரோயின் வந்து வீட்டுக்கு வந்துடுறாங்க. அப்ப தாத்தா சொல்றாரு, என்ன மன்னிச்சிடுமா, நான் வந்து இவ்வளவு நாளும் உன்னை கண்டுபிடிக்காம விட்டுட்டேன், அதோட வேற பொண்ணை கண்டுபிடிச்சி உன்னையே ரொம்ப கஷ்டப்படுத்திட்டோம், மன்னிச்சிடு, இனிமே வந்து உனக்கு இப்படிலாம் நடக்காதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்ப அண்ணனுங்கெல்லாம் வேற நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் அது இதுன்னு சொல்லி நிறைய கிஃப்ட் கொடுக்குறாங்க. ஹீரோயின் கை நிறைய கிஃப்டா தான் வச்சிட்டு இருக்காங்க. அப்போ அவங்க கரெக்டா ஜியா உள்ள வரா. அவளுக்கு இதெல்லாம் பார்க்கும்போது வயிறு எரியுது. ஏ என்னடி பண்ணிட்டு இருக்க, என் அண்ணன்கள்லாம் கைக்குள்ள போட்டுக்கிட்டியான்னு சொல்லி கத்திக்கிட்டு இருக்க. அப்ப மூணாவது அண்ணன் வந்து பலாரும் ஒரு அறைய விடுறாரு. அதை பார்த்து அவளும், அண்ணன் எதுக்கு இப்படி பண்றீங்கன்னு கேட்கும்போது, எங்களுக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சு போச்சு, உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என்னோட தங்கச்சி இவன் தெரிஞ்சோ நீ அவளை எவ்வளவு புள்ளி பண்ணிருப்ப, அதுக்கான தண்டனை உனக்கு கண்டிப்பா இருக்குன்னு சொல்லும்போது உடனே ஜியா வந்து ஹீரோ கையை பிடிச்சிக்கிட்டு, இங்க பாருங்க நான் உங்களோட ஃபியான்சி தானே, நீங்க தான் என்ன காப்பாத்தணும்னு சொல்லும்போது இப்ப ஹீரோ ஜியாவோட கையை உதறி விட்டுட்டு, நான் இங்க வந்ததே நம்மளோட கல்யாணத்தை கேன்சல் பண்ணலாம்னு சொல்லிட்டு தான், இதுக்கு மேல நம்ம கல்யாணம் நடக்காதுன்னு சொல்லும்போது அதுக்கிட்ட ஜியாவோ, எனக்கு நீங்க ரெஸ்பான்சிபிலிட்டி ஏத்துக்க மாட்டீங்களா, என்னோட வாழ்க்கை என்ன ஆவறதுன்னு கேட்க, சும்மா நடிக்காத, அன்னைக்கு அந்த ரூம்ல இருந்தது நீயே கிடையாது, அது வந்து ஹீரோயின் தான், அந்த உண்மை எனக்கு எப்பயோ தெரிஞ்சிடுச்சுன்னு சொல்ல, அது கேட்ட ஜியா ஷாக் ஆகுறா. என்னோட முழு வாழ்க்கையும் நாசமா போறதுக்கு இந்த ஹீரோயின் தான் காரணம்னு சொல்லிட்டு அவளை கத்தியால குத்த போறா. அதை பார்த்து அண்ணன்களை தடுத்து அவளை பிடிச்சி கீழே தள்ளி விட்டுறாங்க. அப்ப ஹீரோயின் அவ கிட்ட போய், உன் மனசுல நீ என்ன நினைச்சிட்டு இருக்க, உன்னோட வாழ்க்கையை நான் கெடுத்தனா, இல்லவே இல்லை, என்னோட வாழ்க்கையை தான் நீ கெடுத்திருக்க, என்னோட அண்ணன்களை என்கிட்ட இருந்து பறிச்சுட்ட, என்னோட பாய் ஃப்ரெண்டை பறிச்சுட்ட, அப்புறம் எனக்காக ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்க வந்தவரை அவரையும் நீ உன் பக்கம் எழுத்துக்கிட்ட, இப்படி எல்லா தப்பையும் நீ பண்ணிட்டு இன்னைக்கு உன் வாழ்க்கை நாசமா போக நான் காரணம்னு சொல்றேன், இது எந்த விதத்தில் நாயன்னு சொல்லி கேட்கிறா.
இப்போ பெரிய என்ன சொல்கிறாரு, இந்த மாதிரி நீ பண்ண ஃபோர்ஜரி வேலைக்கெல்லாம் நான் உன்னை போலீஸில் பிடிச்சி கொடுக்க போகிறேன்னு சொல்லும்போது அப்போ ஹீரோ சொல்கிறாரு அதுக்கு அவசியமே கிடையாது, ஏன்னா இவளோட சொந்த அப்பாவே இவ கொலை பண்ணிட்டான்னு சொல்ல அது கேட்ட ஜியா ஷாக் ஆகுறா. இவருக்கு எப்படி தெரியும்னு பார்த்துட்டு இருக்கும்போது அப்போ ஹீரோவே சொல்கிறாரு, நான் உன் வீட்டுக்கு வரும்போது பிளட் ஸ்மெல் நல்லாவே அடிச்சுது, நீ ஏதோ தப்பு பண்ணியிருக்கேன்னு எனக்கு தோணுச்சு, அதனால என் அசிஸ்டன்ட் விட்டு பார்க்க சொன்னேன், இப்போ கன்ஃபார்மாக ஆகிடுச்சு, இனிமேல் நீ போலீஸ் ஸ்டேஷனுக்கு தான் போகணும்னு சொல்லி அசிஸ்டன்ட் பிடிச்சிட்டு போயிடுறாரு. ஹீரோ வந்து மன்னிப்பு கேட்குறாரு, எனக்கு வந்து நீ தான் அந்த ரூமில் இருந்துன்னு எனக்கு தெரியாது, அதனால தான் அந்த பொண்ணுக்கு நான் ரெஸ்பான்சிபிலிட்டி ஏற்றுக்கிறேன்னு சொன்னேன், நீ என்னை ஏற்றுப்பியா, என்னை கல்யாணம் படிப்பியான்னு சொல்லி கேட்க அப்போ தேர்ட் பிரதர் வந்து உனக்கு எவ்வளோ தைரியம், தப்பெல்லாம் பண்ணிட்டு இப்போ என் தங்கச்சி வேணும்னு கேட்குறியான்னு கேட்க அப்போ பெரியண்ண வந்து இது நம்ம தங்கச்சிக்கும் அவனுக்கும் உள்ள விஷயம், இதில் நம்ம தலையிடக்கூடாது, எதுவாக இருந்தாலும் நம்ம தங்கச்சியோட முடிவு தான் சொல்ல எல்லாரும் அமைதியாயிடுறாங்க. அப்புறம் 2 நாள் கழிச்சு காமிக்கிறாங்க, இன்னைக்கு ஹீரோயினோட பர்த்டே போல எல்லா அண்ணன்களும் ஒரு கிஃப்ட் கொடுக்குறாங்க அவங்க ப்ரொஃபஷன் சம்பந்தமா. ஹீரோயினும் அதெல்லாம் வாங்கிட்டு தேங்க்ஸ் சொல்லிக்கிட்டு இருக்க அப்போ கடைசியாக நம்ம ஹீரோ என்ட்ரி கொடுக்குறாரு, என்ன கல்யாணம் பண்ணிப்பியான்னு சொல்லி ரிங்லாம் கொடுத்து ப்ரப்போஸ் பண்ணுறாரு. ஹீரோயினும் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. இப்படியே ஒரு ஹாப்பி ஃபேமிலியா 7 அண்ணன்க ப்ளஸ் ஹஸ்பண்ட் சொல்லி 8 உறவுகளுடன் இந்த ஸ்டோரி வந்து ஹாப்பி எண்டிங்காக முடியுது. இந்த ஸ்டோரி எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னொரு நல்ல டிராமால வந்து உங்களை சந்திக்கிறேன். பை.